வணக்கம். ஆகஸ்ட் 31, 2025 முதல் செப்டம்பர் 6, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இவ்வார கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாகவும் அதே சமயத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரம் செய்வது மிகவும் சிறப்பானது. குரு மற்றும் சனி அவர்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது யோகத்தை தரக்கூடியது. மாத கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கிறார். சூரியனும் புதனும் சிம்ம ராசியிலே, இவற்றிலே சூரியன் சிம்ம ராசியிலே ஆட்சி பெறுகிறார். கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் ஆவணி மாதத்தில் ஒரு கிரகண நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் இவ்வாரத்தில் கிரக நிலைகள் எவையும் இல்லை. அதற்கு அடுத்ததாக செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். நாள் கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் ஞாயிறு ஆகஸ்ட் 31 அன்று விருச்சிக ராசியிலே அனுஷம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி என்று இவ்வாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகள் இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறுகிறார்கள். இனி மேஷம் முதல் மீனம் வரை ராசிக்குரிய வார பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலன்களையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் பிளாக் ஹார்ஸை போல மிக வேகமாகவும் வீரியமாகவும் வெற்றியை நோக்கி செல்லவிருக்கின்றீர்கள். கோள்கள் அவ்வாறு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் இவ்வாரத்தில் ஞாயிறு திங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யப்படும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். பலமாக வக்ரசனியுடைய பார்வை இருக்கிறது என்றாலும் செப்டம்பர் 3ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்றவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். ஆகையால் பொதுவாக ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் யோகாதிபதியான குருவும் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும், ராசிக்கு யோகாதிபதியான மற்றொருவர் சூரிய பகவான் அவரும் உங்களுக்கு இந்த வாரத்திலே ஆட்சி பெற்றிருப்பதும், குரு சந்திரன் தொடர்பு ஏற்படுகின்ற இவ்வாரத்தில் செவ்வாய் முதல் உங்களுக்கு இவ்வாரத்தில் மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு செயலையும் முடிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, பயமற்ற மனநிலை, சிந்தனையிலே தெளிவு, எண்ணங்களிலே எவ்விதத்திலும் தீய எண்ணங்கள் இல்லாமல் உற்சாகமான நல்ல எண்ணங்கள் என்று இவ்வாரத்தில் மனநலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டம நாள், அந்த நாளிலே சந்திரன் நீச்சம் பெறுவார். எனவே ஞாயிறு திங்கள் நிதானமாக கொஞ்சம் இரவழிப்பாட்டுக்குரிய நாட்களாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஆலயம் செல்லுங்கள். அதே சமயத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசியை பார்ப்பதனால் மனதிலே உற்சாகமான தைரியம், 4 சுக்கிரன் இருப்பதனால் மனதிலே சந்தோஷம், குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்வுகள் என்று இவ்வாரம் உங்களுடைய ஆரோக்கியம் மனநலம் இவ்வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஆற்றல் திறன் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை மிகுதியாக இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உற்சாகமும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு ஆரோக்கியமான வாரம்.
தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கிறார். அவ்விடம் பலம் பெறுகின்றது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவ்வாரத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 4 திக்பலத்தோடு இருப்பதினால் எந்த ஒரு முயற்சியிலும் தொழில், வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் மிக சிறப்பாக இருக்கும். பண தட்டுப்பாடு எவையும் இருக்காது. சனியோ வக்ரமாக இருப்பதால் ஏழரையால் பாதிப்பு இல்லை. லாபத்தில் ராகு, குருவோடைய பார்வை, யோகாதிபதியான குருவோ சொந்த நட்சத்திரம் என்று தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் பொருளாதார லாபம் இருக்கும். வீண் செலவுகள் பெரிய அளவில் இருக்காது. தேவையான செலவுகள் செய்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான செலவுகளாகவே இருக்கும். எதிர்பாராத செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. 6ஆம் இடத்தில் வெற்றியை தரக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு யோகத்தை காட்டுகின்றது. போட்டிகள் இருக்கின்ற நிலையில் அவற்றை வெல்லக்கூடிய தொழில் வியாபார வெற்றிகள் இருக்கின்றது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றிகள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரியும் நட்புறவு சிறப்பாக இருக்கும். கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். போட்டிக்குரியவர்கள், சக ஊழியர்கள் போன்றவர்கள் பொறாமைப்படுகின்ற வகையாக உத்தியோகத்தில் நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள், புதிய வேலை மாற்றம் போன்றவற்றிலும் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகள் இருக்கிறது. ஆதாயமான வாரம் இந்த வாரம். கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் திக்பலத்தோடு இருப்பதனால் கலைத்துறையிலே உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கின்ற. குறிப்பாக பரணியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய யோகம் இருக்கின்றது. கலைத்துறையை பொறுத்தவரை அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சாதகம். சூரியன் ஆட்சி பெறுகிறார். அதே சமயத்தில் குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்று இந்த வாரம் அரசியலே பதவி யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. விவசாயம் என்று பார்க்கின்ற சுக்கிரன் 4 அற்புதமாக இருப்பதும் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் நல்ல விளைச்சல், அவற்றுக்குரிய லாபம் இந்த வாரம் மிகுதியாகவே இருக்கும். மொத்தத்தில் குபேரருடைய சாவி உங்களுடைய கையிலே இருக்கும். தொழில், வியாபார, உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளும் பொருளாதார வெற்றிகளையும் பெறுவீர்கள். மகிழ்ச்சிக்குரியது, நலம் தரக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 4 அமர்ந்திருப்பதனால் அவருக்கு பிடித்த நட்சத்திரங்களில் அவர் சஞ்சாரம் செய்வதனால் சனியோடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளுடைய கல்வியிலே மேன்மை, அவற்றிலே உங்களுக்கான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். ஆண் பெண் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். எந்த ஒரு புதிய நிகழ்ச்சியிலும் உங்களுடைய கலந்தாலோசித்து அதற்குரிய நல்ல செயல்களையும் செய்வீர்கள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான வாரம். மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தில் மிக சிறப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு மிகவும் அன்பை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. காதல் என்று பார்க்கின்ற பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி. உங்கள் அன்பை காட்டுவீர்கள். எதிர்பார்க்கின்ற அன்பு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகம், குருவோ 7ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே திருமண முயற்சி நல்ல வரனை இந்த வாரம் அமையும். ஆண் பெண் இருவருக்கும். மறுமணமும் அவ்வாறே 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் மறுமணத்துக்குரிய வரமும் இந்த வாரம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோடிலே அண்ணா சாலையிலே இருக்கின்ற திருமண மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். என்னை நேரில் வந்து பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் அலுவலகத்து வந்தாலும் பார்க்க முடியும். மறுமணம், திருமணம் என்கின்ற நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வரன் அமையும். மகிழ்ச்சியான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமையப் போகின்றது. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேட்பது நல்லது. கந்தனை வணங்குவதன் மூலம் எப்பொழுது மேஷராசிக்கு யோகம் நிச்சயம் இருக்கும். எனவே தினந்தோறும் கந்த சஷ்டி கவசத்தை கேளுங்கள். முடிந்தவரை காலையிலே எப்பொழுதும் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லுங்கள். க்ளீம் என்கின்ற மந்திரம் சக்திக்குரிய மந்திரம். அவ்வாறு சொல்வதை விட நீங்கள் டைப் பண்ணுவதை எழுதுவதுகின்றது மன உறுநிலையாக இருக்கும். அவற்றை எழுதுவதன் மூலமும் நன்மைகளை நீங்கள் நிச்சயம் எளிதாக விரைவாக பெறுவீர்கள். விருப்பப்படுகின்றவர்கள் கீழே இருக்கின்ற கமெண்டிலே க்ளீம் என்று டைப் பண்ணுங்கள். அதை நான் பார்க்கின்றபோது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு இவ்வாறு நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் க்ளீம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வெற்றிகள் உங்கள் பக்கமே.
ரிஷபராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் அதிர்ஷ்டத்தின் சின்னமான ஒயிட் எலிஃபண்ட் போல் உங்களுடைய செயல்களும் அதிர்ஷ்டகரமாகவும் வெற்றிகரமாகவும் அமையப் போகின்றது. இவ்வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 3லே அமர்ந்திருப்பதனால் அவர் சனியோடி நட்சத்திரத்திலும் 6ஆம் தேதி புதனோடி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்ய போவதினால் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகளும் புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அவற்றிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் லட்சுமி அருளும் இருக்கப் போகின்றது. இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை மிகவும் உற்சாகமாக இருக்கும். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு செவ்வாய் புதன் சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சந்திரன் 8லே அமர்ந்திருந்தாலும் குருவோடைய பார்வையை பெறுவார். இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களிலே மனதில் சற்று அழுத்தத்தை கொடுப்போம் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதினால். எனவே அந்த நாட்களில் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பதும் புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 4லே புதன் யோகமாக அமர்ந்திருக்கின்ற நிலையில் உங்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் தேதி என்று அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு செல்வார். மற்றபடி 4லே புதன் இருப்பது யோகம். லாபத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். ஆகையால் புதிய முயற்சிகள் பெரிய அளவில் ஈடுபடுகின்றமோ மனதை கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் வக்ர சனி ராசியை பார்ப்பதினால். எனவே தினந்தோறும் அமைதியாகவும் சிறிது நேரம் தியானம் மற்றும் லட்சுமியோடைய காயத்ரி மந்திரங்கள் போன்றவற்றை கேட்பது. ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை யூடியூப்லேயே இருக்கின்றது. ஒரு 12 நிமிடங்கள் தான் வரும். அந்த மந்திரத்தை கேட்பது என்பது உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்களை அகற்றும் வக்ரசனி ராசியை பார்ப்பதினால். அதே சமயத்தில் ஆரோக்கியம் பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அதிபதியே உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன். அவர் இப்பொழுது 3லே இருப்பது முயற்சியிலே வெற்றிகள், தைரியம், மனதிலே உறுதியான எண்ணம் என்று இருக்கும். சனி வக்ரசனி பார்க்கின்றார். செவ்வாய் சனி ஒருவரை பார்த்து கொள்வதனால் உங்களுடைய எண்ணங்களிலே சில குழப்பங்கள் இருக்கும். அதுதான் இப்போ இருக்கின்ற ஒரே சிந்தனை பிரச்சனை என்போம் அல்லவா. ஆகையால் எண்ணங்களிலே தெளிவு பெற லட்சுமியோடைய ஸ்லோகங்களை கேளுங்கள். மற்றபடி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம், நோயற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆரோக்கியமான சுறுசுறுப்பான முயற்சிகள் உடல் நலத்தில் இருக்கும். உங்களுடைய செயல்களிலே வேகமும் விவேகமும் இருக்கும். காரணம் 3லே சுக்கிரன் இருப்பது வெற்றி ஸ்தானம். அந்த வெற்றி ஸ்தானத்தில் பலமாக இருக்கிற சனியோடைய நட்சத்திரத்தில். ஆகையால் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். மனதிலே தான் குழப்பங்கள் இருக்கும். இது நடைபெறுமோ அது நடைபெறுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கும் மனதிலே. அதுக்குத்தான் நான் லட்சுமியோடைய ஸ்லோகங்களை கேட்க சொல்கின்றேன். மற்றபடி இந்த வாரம் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் உங்களுக்கு மிக சிறப்பு. சந்திராஷ்டம நாட்கள் வாரத்தின் மத்தியிலே வருகின்றது செவ்வாய் புதன். அந்த நாட்களில் மட்டும் பெரிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதே ஒரு பலம். எனவே உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பாதிப்பெல்லாம் இருக்காது. நல்ல உழைப்பை கொடுப்பீர்கள். வேலையாட்களும் நல்ல வேலையாகவே உங்களிடம் வேலை செய்வார்கள். புதிய முயற்சியில் இருக்கின்ற பொழுது தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வரவுகள் நன்றாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். காரணம் ராசிக்கு 12ஆம் இடம் என்பது மேஷம். அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அவர் 5லே அமர்ந்து 8ஆம் பார்வையாக தன் வீடாக மேஷத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஏற்கனவே சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக்கொள்ளே செவ்வாய்க்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். சனியோ வக்ரமாக வேறு பார்க்கிறார். கொஞ்சம் கடினமான பார்வை சனியோடைய பார்வையாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற நிதானம், கவனம், சுக்கிர ஓரையில் செய்வது என்று ஓரை பார்த்து தாராபலம் பார்த்து செய்வது நல்லது. மற்றபடி புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அதுதான் இப்பொழுது 12ஆம் இடம் பலம் பெறுவதினால். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 13ஆம் தேதி செவ்வாய் 6க்கு வந்து விடுவார். இப்போ 6ஆம் தேதி வரை தான் இந்த வாரப்படை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே செவ்வாய் பயிற்சி செப்டம்பர் 13 வரை பெரிய முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பனால் வரவுகள் நன்றாகவே இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. புதிதாக தொழில் வியாபாரம் துவங்குகின்ற பொழுது ஆடம்பரமாக துவங்கலாம் என்ற எண்ணம் இருக்கும். அதற்கான ஒரு முயற்சி இன்டீரியர் போன்றவற்றை செய்கின்ற பொழுது செலவுகள் கண்மூடித்தனமாக மாறிவிடும். அதுதான் இப்போ இருக்கின்ற ஒரே பிரச்சனை ரிஷபராசிக்கு. மற்றபடி வரவுகள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் கேதுவோடு சேர்க்கை.
சுகஸ்தானம் சூரியன் அங்கு அமர்ந்திருக்கிறார். புதனும் சேர்க்கை பெறுகின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். மேலதிகாரியும் சூரியன் புதன் சேர்க்கின்ற புதன் ஆதித்ய யோகம் பலமானது. ஆகையால் உயர் பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் 10ஆம் இடத்து சூரியனும் புதனும் பார்ப்பதும், புதன் உங்களுக்கு பலமாக 4 இருப்பதனால் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகம் எதுவும் காட்ட மாட்டார்கள் என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் கலைத்துறையிலே முன்னேற்றம் இந்த வாரம் நிச்சயம் இருக்கின்றது, வெற்றிகளும் இருக்கின்றது. அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 4 இருப்பது திக்பலம் இல்லாத நிலை, சூனிய நிலை என்போம். 10ஆம் இடமே சூரியனுக்கு திக்பலம். ஆகையால் அரசியலில் சாதகமற்ற நிலையாக இருக்கின்றது. அதுவும் கிரகண மாதம், இந்த ஆவணி மாதம் சூரியன் கேது சேர்க்க இருப்பதனால் அரசியலில் மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களும் பழகுகின்ற பொழுது எச்சரிக்கைத்தான் வேணும். இருப்பினும் 2லே குரு இருக்கிறார். வார்த்தையிலே இனிமை இருக்கும், பேச்சிலே தெளிவு இருக்கும், நிதானம் இருக்கும். அடுத்ததாக விவசாயம் என்று பார்க்கின்ற சாதகமான வாரம். 3லே சுக்கிரன் அற்புதமாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை இருக்கிறது. சுக்கிரனும் சனியும் பார்வை பரிவர்த்தனை இருக்கின்றனால் விவசாயத்தில் நல்ல விளைச்சல்கள் இந்த வாரம் நிச்சயம் இருக்கின்றது. அதே சமயத்தில் லாபமும் இருக்கின்றது, மழையும் பெய்திருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம். விவசாயத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தொழில், வியாபார, வேலை என்று பார்க்கின்ற பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் பெரிய அளவில் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்வீட்டில் குரு அமர்ந்திருக்கின்றார். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். குரு உங்களுக்கு பகை கொண்டவர் என்றாலும் குரு நிச்சயமாக அவர் இருக்கின்ற ஸ்தான பலத்தை எப்பொழுதும் அந்த வீட்டை கெடுப்பார் என்பார்கள் தனித்த குரு. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு 2லே குரு இருக்கின்ற பொழுது குரு பூசத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவன் மணி உறவிலே அன்பை காட்டுவீர்கள், அன்பை அவர்களும் கொடுப்பார்கள். அதே சமயத்தில் குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். பொதுவாக கல்வி என்கின்ற நிலையில் அவர்களுடைய மேன்மையான படிப்பு திறன், அந்த திறனால் உங்களுடைய சந்தோஷம், குழந்தைகள் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்கள் கதைவிட என்ன மகிழ்ச்சி. எனவே இந்த வாரம் குடும்ப உறவுகளிலே மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். காதல் என்று பார்க்கின்ற பொழுது அவ்வாறே. காதலை பொறுத்தவரை அன்பை கொடுத்து அன்பை பெறுவதே. அந்த இடத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் அன்பை காட்டுவீர்கள், நிச்சயம் அதே அன்பை நீங்கள் பெறுவீர்கள். உறவுகளிடம் இந்த வாரம் உங்களுக்கு அன்பு அதிகமாகவே இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகமான வாரமே இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே, நல்ல விதமான பதிலே கிடைக்கும். திருமணம் என்று பார்க்கின்ற போது 2லே குரு பலமோடு இருக்கிறார். ஆகையால் குரு பலத்தினால் இந்த வாரம் நல்ல வரனே அமையும். சந்திராஷ்டமும் இருக்கிறது என்றாலும் ஆவணி பிறந்து விட்டதினால் வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வரணம் அமையக்கூடிய வாகனமாக இந்த வாரம் இருக்கிறது. மறுமணமும் அவ்வாறே. மறுமணத்துக்குரியவர் குரு 11ஆம் இடம். ஆகையால் அவர் 2லே இருப்பது குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அவ்வாறு வரங்களை தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்கள், எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com. இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என்னை நீங்கள் அழைக்கலாம். எனவே திருமண முயற்சி வெற்றி இருக்கிறது. இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். அன்பான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது சனி வக்ரமாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று குறிப்பாக அனுமன் ஆலயம் செவ்வாய்க்கிழமை செல்வது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியது. இல்லை என்றாலும் செவ்வாய்க்கிழமை அன்று தவறாமல் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். முடிந்தால் தினமும் கேளுங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது சனியும் செவ்வாயும் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை செய்வார் அனுமன் அருளாசியால். இந்த நிலை, இந்த இறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று வருகின்ற பொழுது அவ்வாறு நீங்கள் அந்த அனுமன் சாலிசாவை கேட்பது. ஸ்ரீம் என்கின்ற மந்திரம் எப்பொழுதும் லட்சுமிக்குரிய மந்திரம். அந்த மந்திரத்தை 108 முறை, அது 5 நிமிடம் தான் ஆகும். அது 108 முறை உச்சரிப்பது அல்லது அதை கேட்பது. முடிந்தால் ஒரு உங்களுக்கு 6 முறை என்று வரா மாதிரி 15, 24 என்று ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை எழுதுங்கள். மனம் ஒருநிலையாக எழுதுகின்ற பொழுது நிச்சயம் அம்மாவுடைய அருளாசை, லக்ஷ்மி அருளால் இந்த வாரம் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இந்த சிறப்பு வழிபாடு செய்யுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
மிதுன ராசிக்கு இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் குபேரருடைய சாவி உங்கள் கையில் இருக்கப் போகிறது. இவ்வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரம். அதே சமயத்தில் உங்களுக்கு வேலன் வெள்ளி சந்திராஷ்டமம் அந்த நாட்களிலே சற்று நிதானம். இருப்பினும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு சந்திரன் 8 வந்தாலும் சுக்கிரனும் சந்திரனும் ஒருவரை ஒரு பார்த்து கொள்வதனால் தனயோகமும் இருக்கின்றது. பெரிய முதலீடுகள் மட்டும் சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்க வேண்டும். பொருளாதார ரீதியாக வரவுகள் நிச்சயம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் தரக்கூடிய வகையாக சுக்கிரன் 2லும் புதன் 3லும் இருப்பதும், மேலும் சுக்கிரன் சனியோடி நட்சத்திரத்தில் இருப்பதும் பலமானது. 10ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருந்தாலும் அவரும் சொந்த நட்சத்திரம் இருப்பதனால் யோகத்தை தரும். 10ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருப்பதும் சிறப்பானதே. எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கப் போகிறது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். ஜென்ம குரு. இருப்பினும் குரு அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். பொதுவாக குரு தனித்து இருக்கின்ற பொழுது குழப்பத்தை கொடுப்பார். செய்யலாமா, நடக்குமா, நடக்காதா என்று. அதுதான் குரு தனித்திருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை. இருப்பினும் குரு சனியோடைய இருக்க வீடு உங்களுடைய சொந்த வீடாகப்பட்ட மிதுன ராசி, அந்த வீடு புதனுடைய வீடு. பொதுவாக புதனுடைய வீட்டில் குரு இருக்கின்ற பொழுது குரு தன் பலத்தை இழப்பார். என் குருமார்கள் கூறியிருக்கின்றார்கள், புதனை போல் குரு செயல்படுவார். அனுமன் ராசி அது புதனுடைய ராசி. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 2லே சுக்கிரன் சனியோடி நட்சத்திரத்தில், ராசிக்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்தில் சூரியனோடு சேர்க்கை, கேதுவோடியும் சேர்க்கை. புதன் கேது சேர்க்கைப்படுவது நல்லதுதான். எனவே 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை புதன் ஆதித்ய யோகத்தை தருவதனால் மனதிலே தைரியம், துணிச்சலாக எந்த ஒரு முயற்சியும் எடுப்பீர்கள். மனம் உறுதியாக இருக்கும். எனவே இந்த வாரம் மனநலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். குருவுக்கு நீங்கள் சித்தர் வழிபாடு, சித்தர்கள் ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, பாம்பன் சுவாமிகள் என்று உங்கள் சித்தர்கள் வாழ்ந்த சித்தர்கள் ஆகிய சித்தர்களை ஜீவ சமாதிக்கு செல்வதும் நல்லதுதான். அது முடிந்தால் செல்லுங்கள். இருப்பினும் குருவைக்கு அதுதான் ஜீவ சமாதி செல்வது. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 3லே ராசிக்கு அதிபதி இருப்பதனால் மனம் உறுதியாகவும் ஆற்றல் திறன் வெளிப்படுத்த முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். அவ்விடத்தில் பகை கொண்டவர் செவ்வாய் இருக்கிறார். இவ்வாரத்தில் 3ஆம் தேதி செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் வருவார். சித்திரையில் செவ்வாய் வருவது 4லே இருக்கின்ற நிலையில் 4ஆம் இடம் அவருக்கு உரிதான இடம் அல்ல. மேலும் சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக் கொள்வதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் காட்ட வேண்டும். 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய மார்புகளை குறிக்கக்கூடிய இடம். ஆகையால் வாய்வு தொல்லை போன்றவைகள், இரத்த கொதிப்பு, சக்கர நோய் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையாகவும் சரியான உணவுகள் எடுத்துக்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, சிறிது நேரம் தியானம் செய்வது என்கின்ற வழக்கத்தை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ளாமல் காத்துக்கொள்ளலாம் என்கின்ற அஜாக்கிரதையாக இருந்தீர்கள் என்றால் வாய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மனம் உறுதியாக இருக்கும். சுவர் என்றால் தான் சித்திரம், உடல் ஆரோக்கியம் என்றால் தான் வெற்றிகள் அடைய முடியும். காரணம், இந்த நேரத்தில் உங்களுக்கு 2லே சுக்கிரன் பலமாக இருக்கிறார், அற்புதமாக இருக்கிறார். ஆகிய தன வரவெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் இருப்பதனால் மனநலம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் என்கின்ற வகையில் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இது இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்குரிய ஒரு முன்னெச்சரிக்கையே இது. ஏனென்றால் செவ்வாய் தன் சொந்த நட்சத்திரம் வருவது பலம், அது செவ்வாய்க்கு பலம். அந்த விஷயத்தில் அவர் சொந்த பகை கொண்டவர் பலமாக உண்டு. கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது மிகவும் பலம் பெறுவதனால் இந்த எச்சரிக்கை. மனநலம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய வாரமாக இருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், கடகம். அவ்வீட்டிலே சுக்கிரன் தனத்தை தரக்கூடியவர், யோகாதிபதி அமர்ந்திருக்கின்றார். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு இது. அதனால்தான் முன்னதாக கூட குபேரர் சாவி உங்கள் கையிலே. அவ்வாறு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக மிகவும் உயர்வுகளான லாபத்தை பெறுவீர்கள். செலவுகளும் பெரிய அளவில் இந்த வாரத்தில் இருக்காது. ஏனென்றால் ராசிக்கு 12க்குரியவரும் சுக்கிர பகவானே. அவர் ராசிக்கு 2லே இருப்பதனால் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும்.
தொழில் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கு, விளம்பரப்படுத்துவதற்கு என்று, ஒரு அழகுபடுத்துவதற்கு என்று செலவுகளாக இருக்குமே ஒழிய எதிர்பாராத வீண் செலவுகளாக இருக்காது. மனம் உகுந்து நமக்கான செலவுகளாக, குடும்பத்துக்கு நகைகள் வாங்குவது என்கின்ற பொருளாதார உயர்வு பெறுகின்ற ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். அரசாங்கத்திடம் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. வியாபாரம் அதிகமாகவே இருக்கும் என்று இந்த வாரம் பொருளாதார மன மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 3லே சூரியன் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். எனவே உயரதிகாரியும் நட்புறவு நன்றாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். விடுப்பெடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். உடல்நலம் பாதிக்கப்படுகின்றன. எனவே நான் ஏற்கனவே கூறியவாறு ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அதே சமயத்தில் உயர் பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய வேலை, அதற்கு வெற்றிகள் இருக்கிறது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அவ்வீட்டுக்கு அதிபதியான சிம்மாதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருப்பது புதனோடு சேர்க்க இருப்பதனால் உத்தியோகத்தில் நிச்சயம் இந்த வாரம் உயர்வுகள் இருக்கின்றன. அலைச்சல்கள் இல்லாமல் சரியான நேரத்தில் திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் வீண் அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் போன்றவை இருக்காது. அதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காரணம் 4லே செவ்வாய். ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல், திறன் இருக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது யோகமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்கின்றது. படைப்புகள் வெளியிடுவது எவ்விதத்திலும் தடைகள் இல்லை என்று ஒரு சாதகமான தனலட்சுமி யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். புகழ் கிடைக்கும். பெரிய பண யோகம் இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கும் வெற்றிக்குரிய வாரம். குறிப்பாக திருவாதிரையில் இருக்கவர்கள் அரசியல் ஈடுபாட்டை காட்டக்கூடியவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஈசனுடைய அருள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கின்றது. சூரியன் ஆட்சியால் அரசியல் ஆதாயமாக இருக்கும். பதவி கிடைக்கும். விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது விளைச்சல்கள் சூப்பராக இருக்கும். நல்ல விளைச்சல் இருக்கும். அவற்றில் லாபம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கிடைக்கக்கூடிய அதிகமான லாபம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. மொத்தத்தில் மிதுன ராசிக்கு பொருளாதார ரீதியாக உயர்வுகள், திட்டமிட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். யோகாதிபதி சுக்கிரன் மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய அமர்ந்திருப்பதனால் குடும்பத்தில் இந்த வாரம் நல்ல அற்புதமான ஒரு மகிழ்ச்சியும் சுபகாரியங்கள் நடப்பதற்கூடிய ஒரு நல்ல யோகமான அனுகூலமான வாரமாக உங்களுக்கு இருக்கின்றது. கணவன் மணி உறவிலே சந்தோஷம், குழந்தைகளால் மகிழ்ச்சி என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். காதல் அவ்வாறே சிறப்பாக இருக்கும். அன்பை தருவீர்கள், அன்பை தருவார்கள், நிறையவே தருவார்கள் என்று இந்த வாரம் காதலை பொறுத்தவரை ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டில் தெரிவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இருக்குது. அது உங்கள் விருப்பம். ஆனால் காதலை வெளிப்படுத்துவதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக திருமணம் என்று பார்க்கும்போது குருபலம் இல்லை என்றாலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7 குரு. அவர் சொந்த வீட்டை தனுசை பார்க்க திருமண முயற்சி தடைகள் எவையும் இல்லை. ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நல்ல வரனே அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ராசிக்கு 2லே சுக்கிரன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதினால் நல்ல வரன் வரக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவ்வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வாரணம் இந்த வாரம் நிச்சயம் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது நிறுவனம். விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை நீங்கள் அழைத்து பேசலாம். மறுமணம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப உறவுகள், காதல் உறவுகள் என்பதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் செவ்வாயை கட்டுப்படுத்துவதற்கு அனுமன் வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் அனுமன் ஆலயம் செல்ல வேண்டும். இல்லை என்றாலும் செவ்வாய் கிழமை அன்று முடியவில்லை என்றாலும் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். அவ்வாறு கேட்பதன் மூலம் இல்லை என்றால் ஓம் அம் அனுமனே நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். அப்படி அனுமன் வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் கட்டுப்படுவார். அவ்வாறு கட்டுப்படுத்த நீங்கள் கந்த சஷ்டி கேட்டு விடாதீர்கள். அது முருகர் பலப்படுத்தி விடுவார் செவ்வாயை. செவ்வாய் கட்டுப்படுத்த வேண்டும் இப்பொழுது, அதுதான் முக்கியம். எனவே சிறப்பு கவனம் செவ்வாய்க்கு செலுத்த வேண்டும். அதுக்கான இறை வழிபாடு அனுமன் வழிபாடு. மேலும் அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மனம் அமைதியடையும், தியான நிலையில் பெறுவீர்கள் என்று இந்த சிறப்பு கவனமும் இணைப்பாடும் செய்வதன் மூலம் ஆரோக்கியத்திலும் மகிழ்ச்சி, சந்தோஷமும் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் அனுமன் ஆசியால் வெற்றிகளை பெறுவீர்கள்.
நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் லாஃபிங் புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அதை போலவே உங்களுடைய மனமும் மற்றும் சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு சனிக்கிழமையன்று சந்திராஷ்டமம் நாளிலே சந்திரன் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். செப்டம்பர் 6ஆம் தேதி நிதானம், பொறுமை மற்றும் கவனமாக இருப்பது நல்லது. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் வளர்வரையாக பௌர்ணமி நோக்கி செல்வதனால் லாஃபிங் புத்தாவின் மகிழ்ச்சி உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கதிபதி பலமாக குருவோடைய பார்வையை பெறுவதும் மேலும் உங்கள் ராசியை பார்ப்பதும் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு தனுசு ராசி, மகர ராசி என்கின்ற 6, 7 அமர்வதினால் இந்த வாரம் உங்களுக்கு சகலவிதத்திலும் வெற்றிகளும் மேன்மைகளும் இருக்கின்றது. மனநலம் மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். குறிப்பாக தனுசு ராசியிலே மூலம், பூராடம், உத்திராடத்தில் இருக்கின்ற பொழுது குருவோடைய பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் பெறுவார். மேலும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றவர் இவ்வாரத்தில் 3ஆம் தேதி அன்று தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையிலும் அதற்கு முன்னதாக ராசிக்கதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தத்திலும் கன்னி ராசியிலே 3இல் இருப்பது மிகவும் யோகமானது. மற்றொரு யோகாதிபதியாக குருவோ சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூசத்தில் இருக்கிறார். 12ல் இருந்தாலும் ஒரு கிரகம் அதுவும் ஆண்டுக்கோள் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருப்பது யோகம். ஆகையால் 9லே சனியும் சொந்த நட்சத்திரம். இவையெல்லாம் உங்கள் மனதிலே உற்சாகமும் சுறுசுறுப்பும் காட்டும். எந்த ஒரு முயற்சியும் பெரிய வெற்றிகளை பெறுவதனால் உங்களுடைய தேஜஸ் பலம், அழகு இவையெல்லாம் உயரும். உங்களுடைய சமூக மதிப்பும் உயரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. தொட்டதெல்லாம் வெற்றி, மனமும் உற்சாகம், ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். காரணம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவரே குருதான். அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. ஆரோக்கியத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியிலே மனதிலே பயமே இல்லாத ஒரு உற்சாகம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார் 2ஆம் இடத்தில். வார்த்தையிலே மட்டும் நிதானம் காட்டுங்கள். கோபத்தை காட்டுவீர்கள். கோபம் காட்டும் பொழுது மற்றவர்கள் மனம் வருத்தப்படும். பின்னர் நீங்களே அதுக்கான ஒரு வருத்தம் மனதிலே ஏற்படும் அல்லவா? எனவே மற்றவர்கள் மீது கோபத்தை காட்டுவதை தவிர்ப்பது நல்லதே. நமக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவது சிறப்பானது. இருப்பினும் இந்த வாரம் கடகராசிக்கு சகோதர சகோதரிகளுக்கு மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆரோக்கியத்தில் உடல்நலத்தில் நல்ல ஒரு மேன்மை, நோய்கள் இருந்தால் அவை அகலக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான வாரமாக அமைந்திருக்கிறது. மனமும் உற்சாகமாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் அவற்றில் எவ்வாறு இருக்கிறது இந்த வாரம்? தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 10க்குரியவர் செவ்வாய், மேஷத்துக்கு அதிபதி. அவர் 3லே அமர்ந்து 8ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்கிறார். அது மிகவும் பலமானது. காரணம், செவ்வாய் உங்களுக்கு 3லே அமர்கின்ற பொழுது தன்னுடைய 7ஆம் பார்வையை 9ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் பார்வையை மேஷத்தை பார்ப்பார். நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 3லே செவ்வாய் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும். அது இப்பொழுது உங்களுக்கு இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பான லாபம் இருக்கின்றது. ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதும் யோகத்தை காட்டுகிறது. ருக்ரன் லட்சுமி அதிதேவதையாக கொண்டவர். மகாலட்சுமி வீட்டில் இருக்கிறார். அப்போது உங்கள் அலுவலகத்தில் மகாலட்சுமி இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது குபேரர் சாவி உங்கள் கையில் இருக்கின்ற மாதிரி மனதும் உற்சாகம், சுறுசுறுப்பு, குபேரருடைய அருளும் கரிபூர்ணமாக இருக்கிறது. குபேர லட்சுமியின் அருள் பெறுவதனால் எந்த ஒரு காரியத்திலும் இந்த வாரம் தைரியமாக ஈடுபடுங்கள். சந்திராஷ்டம நாள் மட்டும் கவனம் வேண்டும். மற்றபடி இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை பெறுவீர்கள். உற்சாகமான முடிவுகள், அதிலே சாதகமான பதில்கள், தொழில்
தொழில் கொடுக்கல் வாங்கலிலே சிறப்பு, வியாபார அபிவிருத்தி, அரசாங்கத்திடம் நன்மையான செயல்கள் பதில்கள் என்று எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் நன்மையாக இருக்கும். வேலையாட்களும் நல்ல வேலை உழைப்பை கொடுப்பார்கள். கூட்டு தொழில் பங்குதார் பார்ட்னர்ஷிப்பிலும் நல்ல சிறப்பாக இருக்கின்றது. சண்டை சச்சரவுகள் எந்த வாரத்தில் இல்லை. கோபம் மட்டும் வேண்டாம். வேலையாட்கள் மீது அதிக கோபத்தை காட்டுவீர்கள், அதுதான் ஒரே பிரச்சனை. மற்றபடி இந்த வாரம் வரவுகள் லட்சுமி யோகத்தில் இருப்பதனால், சுக்கிரன் ராசியில் இருப்பதனால் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனம் வேண்டும். காரணம் 2 சூரியன் கேதுவோடு சேர்க்கை. 7ஆம் தேதி வரை இப்போ இந்த 6ஆம் தேதி தான் வாரப்பலன். 7 வார பௌர்ணமி பார்க்கும்போது ஒரு கிரகம். எனவே சூரியன் கிரகண மாதம் கேதுவோடு சேர்க்கை பெறுவதோ ராகுவோடு சேர்க்கை பெறுவதோ இப்படி பார்க்கின்ற உத்தியோக உயர் அதிகாரிகளும் கவனம் வேண்டும். வார்த்தையிலே நிதானம் வேண்டும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். தொழில் வியாபாரம் அவ்வாறு இல்லை. அவர்கள் வார்த்தையில் கோபம் வந்தாலும் பொறுத்து கொள்வார்கள். யார்? வேலையாட்கள். இப்போ நீங்கள் உத்தியோகத்தில் போனால் யாருக்கோ ஒரு பாஸ்க்கு தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போ உங்கள் பாஸ் உங்கள் மேலே கொஞ்சம் கோபத்தை காட்டுவார். நீங்கள் கோபப்படாமல் பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா? அப்போ உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக கடின உழைப்பு கொடுத்து அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே கொஞ்சம் கோபம் இருக்கும். சக ஊழியரும் கொஞ்சம் அதனால் கடுமையாக பேசிவிடுவீங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தில் கவனம். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் புதிய வேலையை எதிர்பார்க்கணும். நல்ல வேலை நிச்சயம் கிடைக்கும். வேலை மாற்றம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு போன்றவைகளுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கு சாதகம் இருக்கின்றது. குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் வார்த்தையில் கொஞ்சம் நிதானம். இது மட்டும் உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். கலைத்துறை யோகம். கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும் என்று இந்த வாரம் கலைத்துறையிலே பெரிய வெற்றிகள். அரசியல் நிதானம் வேண்டும். பேச்சில் நிதானம் வேண்டும். நிதானமான வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். சுக்கிரன் ராசியில் இருப்பனா வெற்றிகளை கொடுப்பார்கள். ஆனால் சூரியன் 2ல் இருக்கார் இல்லையா? ஆகிய இந்த ஆவணி மாதத்தில் அரசியல் கொஞ்சம் நிதானம் பொறுமை காட்டுவது நல்லது. விவசாயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சுக்கிரன் ராசியிலே இருப்பது சிறப்பு. சுக்கிரன் மழையை கொடுக்கக்கூடியவர். ஆகையால் இந்த வாரம் விளைச்சல்கள் சிறப்பாக மழையெல்லாம் பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆகையால் சுக்கிரன் இப்போ தனியாக வேறு இருக்கிறதே ஒரு யோகம். அப்போ பார்க்கும்போது நல்ல மழை பெய்யும். அப்படி பார்த்தால் நல்ல விளைச்சல் இருக்கும். என்று விவசாயத்தில் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் வேலை இவற்றிலே உங்களுக்கு கோபம் மட்டும் வரும். அவற்றை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள. மற்றபடி 3ல் இருக்கிற செவ்வாய் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார். நலம் பெருக வளம் பெறுக. குடும்பம் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதே ஒரு பிரச்சனை. இப்போ உங்களுக்கு புதனும் சூரியனும் இருக்காங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பேச்சை கூட பெருசாக நீங்கள் அது ப்ரெஸ்டேஜாக பார்த்துப்பீங்க. நீங்கள் கோபத்தை காட்டுவீங்க. அதனால் அவங்க சின்னதாக என்ன தப்பு பண்ணால் கூட இப்போ நீங்கள் அதிகமாக கோபத்தை வரும். குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது. அதே சமயத்தில் ராசியாதிபதி பலமாக இருப்பதனால் சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் குடும்பத்தில் அமைதியும் அன்பும் இருக்கும். நிச்சயம் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க நண்பர்களே. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சகோதரிகளுக்கே சொல்லிக்கிறேன். அடுத்ததாக காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது காதல்லாம் சுக்கிரன்றாங்க. அவர் ராசியிலே இருக்காருங்க. அன்பை ரொம்ப அதிகமாக காட்டுவீங்க. குடும்பம் வேறு காதல் வேறு. காதல்னா பேசிக்கிறது பழகிக்கிறது போயிடுவோம். ஆனால் குடும்பம் 2 பேரும் வீட்டிலே தானே இருப்போம், பார்த்துட்டு தானே இருக்கணும். ஆகையால் காதல் உறவுகளை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. காதலை வெளிப்படுத்தலாமா? தைரியமாக வெளிப்படுத்துங்க. சுக்கிரன் சிறப்பாக இருக்காரே, நல்ல பதில் கிடைக்கும். திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் இல்லை. சுக்கிரன் ராசியில் இருப்பது ஓரளவுக்கு சாதகம். கலத்திரகாரகம் சுக்கிரன் இருந்தாலும் 7ஆம் இடத்துக்குரிய சனியும் வக்ரமாக இருக்கின்றார். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கிறார். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். மறுமணம் என்று பார்க்கின்ற போது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன் ராசியில் மறுமணம் அமையக்கூடிய யோகம் இந்த வாரம் நிச்சயம் இருக்கின்றது. அவ்வாறு வரம் தேடிக்கொண்டு ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரனே அமையும். அது பார்த்தீங்கன்னா சனி இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியில் தான் அந்த மன முறிவு அப்போ தான் ஏற்பட்டிருக்கும். சனி இப்போ மார்ச்சில் தானே மாறினார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மறுமணத்துக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அவ்வாறு வரன்களை தேடிக் கொண்டிருப்பார். திருமணம் மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது சென்னை வாலாஜரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் அலுவலகத்தில் வந்தால் என்னை நீங்கள் சந்திக்க முடியும். மறுமணத்துக்கு நல்ல வரன் அமையும். முதல் திருமணத்துக்கு ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும். ஜாதகம் பார்த்துக்கொள்வது நல்லது. இவ்வாறு பார்க்கின்ற இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே குடும்பத்தை பொறுத்தவரை 2 சூரியன் இருப்பற கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். காதல் உறவு மகிழ்ச்சியை தரும். நலம் பெருக வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது குரு 12ல் இருப்பதும் சூரியன் உங்களுக்கு 2ல் இருப்பதும் இவங்களாம் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள். அவர் இருவரும் சிறப்பாக இல்லாமல் சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறுவதால் வேலைக்கிழமை அன்று நீங்கள் குரு ஆலயம் செல்வது, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு பெண்ட உடலை மாலை சாட்டுவது நல்லது.
சூரியன் ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு ஓரை காலை 11லிருந்து 12 வரும். அந்த நேரத்தில் சிவனாலயம் சென்று ஈஸ்வரை வணங்குவது நல்லது. குரு சித்தர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் பாம்பன் சுவாமியை மனதார வணங்குங்கள். செவ்வாயை குரு முருகரை பார்த்த பாம்பன் சுவாமி சித்தரை வணங்குவதன் மூலம் அவருடைய ஜீவ சமாதிக்கு செல்வதன் மூலம் சென்னையில் தான் இருக்கின்றது. இல்லை என்றாலும் நீங்கள் செவ்வாயுடைய அவருடைய அந்த சண்முகபதியை நம்ம சட்கிவபதி அதை நீங்கள் சொல்வது கேட்பது என்பதை செய்வதன் மூலம் செவ்வாய் பலமாக இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்திலும் கந்தனின் அருளால் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இதுவே இவ்வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய இறைவன் வழிபாடு, அதே போலவே சித்தர்கள் வழிபாடு. மேலும் க்ரீம் என்கின்ற மந்திரம், அந்த க்ரீம் என்கின்ற மந்திரம் சக்திக்குரியது, பலத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இவை சொல்வதன் மூலம், பீஜ மந்திரத்தை சொல்வதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்கு இவ்வாறு கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் நீங்கள் எப்படி வீரத்தின் அடையாளம் பிளாக் ஹார்ஸ் அவை போலவே இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு செயலிலும் வேகமாகவும் வீரியமாகவும் தைரியமாகவும் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சூரிய பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று யோகாதிபதியான புதனோடு சேர்க்கை. ஆம், உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதி புதன். சூரியன் புதன் சேர்க்கை பொதுவாக புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் என்றாலும் சிம்ம ராசிக்கு சூரியனும் புதனும் சேர்க்கை பெறுவது மிகவும் யோகமானது. இருப்பினும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார், அது ஒன்றுதான். இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கையும் லாபஸ்தானத்தில் யோகாதிபதியான குரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பதும் மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் கேந்திர கோணங்களுக்கு அதிபதி ராசிக்கு 2ல் இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் தேதி வரை 3ஆம் தேதி மாலைக்கு பிறகு அவர் சொந்த நட்சத்திரம் சித்திரைக்கு வருவதும் யோகாதிபதியில் அவர்களுடைய நட்சத்திரம், ஏனென்றால் லாபத்தில் இருக்கின்ற குருவும் சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் குருவோடைய நட்சத்திரம் இருக்கிறார். இது உங்களுக்கு பலமான ஒரு அமைப்பு. எனவே இந்த வாரம் மனநலம் என்று பார்க்கின்ற பொழுது சிறப்பான உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். குரு பார்வை பெறுவார் தனுசு ராசியில் வருகின்ற பொழுது. அதன் பிறகு உங்களுக்கு மகர ராசிக்கு வருகின்ற பொழுது சுக்கிரனுடைய பார்வையை பெறுவார் என்று மனமும் இந்த வாரம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6க்குரிய சனீஸ்வர பகவான் 8ல் அமர்ந்திருப்பது விபரீத ராஜயோகம். மேலும் சனியும் வக்ரமாக இருப்பதனால் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல ஒரு உடல் தகுதி, உடல் மன உறுதி என்று உடற்சக்தி நன்றாக இருக்கும். எனவே மனம் உறுதியாகவும் உடலும் உறுதியாகவும் இருப்பதனால் எந்த ஒரு முடிவிலையும் எடுக்க முடியும், சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் கொண்டதாக அமைவது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 12ல் இருப்பது யோகம். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும். என்றால் லாபத்தில் குரு அமர்ந்திருக்கிறார், சொந்த நட்சத்திரத்தில் வேறு. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது குரு அருளால் வெற்றிகளை பெறுவீர்கள். பொதுவாக ஈசனின் பக்தன் நீங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவும் பலமாக இருக்கின்ற இந்த வாரத்தில் செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 2லே இருப்பது ஓரளவுக்கு அது தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் சனி செவ்வாய் ஒருவரை பார்த்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் செவ்வாய் இவ்வாரத்தில் 3ஆம் தேதி அன்று சொந்த நட்சத்திரமான சித்திரை சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். அது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்கு. எனவே பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பண லாபம், பொருளாதார உயர்வுக்குரிய வெற்றிகள் பெற முடியும் என்கிற புதிய முயற்சிகள், தொழில் வியாபாரத்தில் புதிய செயல்கள் செய்வீர்கள். புதிய தொழில், புதிய வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு யோகம், அரசாங்க கடன், வங்கி கடன் போன்றவை கிடைக்கக்கூடிய ஒரு பலமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. கடன் தீரும்.
இந்த வாரத்தை பொறுத்தவரை கடன் அடையக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எனவே வரவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும். ராசிக்கு 12 சுக்கிரன் இருப்பதனால் சுப செலவுகள் என்றால் புதிய தொழில், புதிய வியாபாரம் உங்கள் முயற்சியிலே சாதகமான பண வரவு, மேலும் வரவேண்டிய பணம், கடன் என்று நினைத்த கடன் வரக்கூடிய ஒரு யோகம் என்று தொழில் வியாபாரத்தில் வரது வேண்டிய பணமும் வரும், வராத கடன் என்று நினைத்த பணமும் தேர்ந்து வரும். மொத்தத்தில் இரட்டிப்பான லாபங்கள் கொண்ட வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ராசியிலே இருப்பதனால் உங்களுடைய செயலுக்குரிய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய மன உறுதி இருக்கும். வார்த்தையில் மட்டும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கு 2 செவ்வாய் இருக்கிறார். கோபத்தை சாதாரணமாகவே செவ்வாய் கொடுப்பார். அது வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்துட்டால் அதை விட கோபம் அதிகமாக வருது வேறு எதுவுமே இல்லை. பொதுவாக தான் ஜாதகத்தில் 2 செவ்வாய் சனி இருந்தாலே பட்டுன்னு கோபத்தை காட்டக்கூடியதாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உத்தியோகத்தில் நமக்கு ஏற்கனவே சிம்மராசினாலே கோபகாரன்ற யாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருப்பினும் இது உத்தியோகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டும். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, பட்டுன்ற போவற்றோடு பேசி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வேண்டும். மற்றபடி உங்களுடைய செயலுக்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். கலைத்துறை யோகமான வாரம். கலைத்துறையை பொறுத்தவரை நல்ல வெற்றிகள் இருக்கின்றது. குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரிய வெற்றிகள் இருக்கின்றது. அதுக்கடுத்தாக அரசியல் சாதகமான வாரம். அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கான மகிழ்ச்சியும் வெற்றியை பெற முடியும் என்கின்ற உறுதியும் இருக்கும். மக்கள் ஆதரவும் மிக சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்த பலனில் சுக்கிரன் இருக்கிறதே ஒரு பலம். ஆகையால் வரவுகள் விளைச்சல் நல்லா இருக்கும். அதனால் நல்ல லாபம் பெறுவீர்கள். மொத்தத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இவற்றிலே பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாரம். தனலட்சுமி உங்கள் பக்கமே. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம், காதல் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் எப்படி இருக்கின்ற குடும்ப உறவுகள் மற்றும் காதல் உறவுகள் என்றால் 2 செவ்வாய், அதுவும் அவர் சொந்த நட்சத்திரம் வரப்போகிறார். கோபம் வரும். குடும்பத்தில் டப்பு பட்டுன்று கோபத்தை காட்டுவீங்க. அதனால என்ன நடக்கும்? மன வருத்தம் தானே உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய மனைவிக்கோ வருத்தம் தானே கொடுக்கும். இருந்தாலும் சிங்க ராசி அது சிங்கம் போல கத்துது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரியலையா அவங்களுக்கு? இருப்பினும் கோபம் காட்டுவது, குழந்தைகள் மீதும் கோபத்தை காட்டுவதாக இருக்கக்கூடாது. இந்த வாரம் அப்படி அமையும். அதுதான் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க, கோபத்தை காட்டாதீர்கள். காதல் உறவுகள் சிறப்பாக இருக்கும். காதல் அன்பை காட்டுவீர்கள், அன்பையும் அவர்களும் கொடுப்பார்கள். அதை புதிய காதல் வெளிப்படுத்தலாம் என்றால் அதுக்குரிய சாதகமான வாரமாகவும் இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். திருமணம் என்று பார்க்கின்ற குருபலம் அற்புதமாக இருக்கின்றது. எனவே நல்ல வரன் அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மறுமணமும் அவ்வாறே 11ஆம் இடம் மறுமணம், அந்த வீட்டில் குரு இருக்கிறார். எனவே மறுமணத்துக்குரிய வாரணம் அமையும். இப்போ அந்த 7.5 சனி, அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு நடந்துட்டு அஷ்டம சனி, அதுக்கு முன்னால் கண்டக சனி. அதனால் திருமணத்தில் முறிவுகள் ஏற்பட்டிருக்கும் அந்த டைமில். அது ஜாதகம் எப்படி பார்த்தும் பண்ணுமோ என்னமோ. ஆனால் மறுமணத்துக்குரிய நல்ல வரணும் அமையக்கூடிய யோகம். அவ்வாறு வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜ ரோட் அண்ணா சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம் எனது நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை நீங்கள் அழைக்கலாம். மொத்தத்தில் திருமணம் மற்றும் காதல் உறவுகளை 2 செவ்வாய் இருப்பதால் கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய் சந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறார். இருப்பினும் செவ்வாய் சனி பார்வை இருக்கு. ஆகையால் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது நல்லது. அது பொதுவாக சிம்மராசி செய்வது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இறை வழிபாடில் சிறப்பு கவனம் என்று பார்க்கின்ற பொழுது சிறை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்தர்களுடைய பாடல்கள் கேட்பது. மேலும் நீங்கள் எப்பொழுதுமே க்ரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த க்ரீம் என்கின்ற மந்திரம் சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம். ஆகையால் ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே என்ற பீஜ மந்திரத்தை அது யூடியூப்லேயே இருக்குது. அந்த பாடல்களை கேட்பது மிக மிக நன்மைகளை கொடுக்கும். இதை செய்வது காளி வழிபாடு செய்யுங்கள். அது உங்களுக்கு பகவான ஒரு சத்து, அதாவது துர்க்கை காளி வழிபாடு செய்வதும் நல்லது. இந்த வாரம் அவை செய்கின்ற பொழுது உங்களுக்கு சகலத்துக்கும் வெற்றிகளை கொடுக்கும். சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெறும் நாள். அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் தினந்தோறும் சென்றுவிட்டு எந்த ஒரு செயலும் ஆரம்பிப்பதும் நல்லது. நலம் பெறுக, வளம் பெறுக.
கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளே, தங்க மீன் எப்படி அதிர்ஷ்டத்தின் சின்னமோ அதை போலவே சுக்கிரனின் அருளால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் சனியோடைய நட்சத்திரமான பூசத்தில் சஞ்சாரம் செய்வதும் அதன் பிறகு 6ஆம் தேதி அன்று ஒரு புதனுடைய நட்சத்திரமான ஆயிலத்திலும் சஞ்சாரம் செய்வதென்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம், அதிர்ஷ்ட வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானத்திலே சூரியனோடு சேர்க்கை, ராசியிலே பகை கொண்ட செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 12லே புதன் அமர்வது யோகம் அல்ல, ஆனால் 12லே சூரியன் அமர்வதும் யோகம் அல்ல. இருப்பினும் எவ்வாறு சூரியனும் புதனும் 12லே அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் கடக ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு சூரியனாலும் புதனாலும் ஏன் கேதுவாலையும் பாதிப்பில்லை. லாபஸ்தானமான கடகராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார் இவ்வாரத்தை பொறுத்தவரை. எனவே புதன் உங்களுக்கு 12லே அமர்ந்திருந்தாலும் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் மனதிலே சில குழப்பங்கள் ஏற்படும். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சந்திரன் குரு பார்வை பெறுவார், சுக்கிரன் பார்வை பெறுவார். எனவே இந்த வாரம் மனம் உங்களுக்கு நல்ல விதமாக தெளிவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை இருக்கும். அதே சமயத்தில் அலைச்சல்கள், தேவையற்ற அலைச்சல்கள், தேவையற்ற மனதிலே கோபம், அதனால் சில சோர்வுகள் என்று இருக்கும். காரணம், ராசியிலே பகை கொண்டவன் பலமாக இருக்கிறார். இதிலே செப்டம்பர் 3ஆம் தேதி அவர் சொந்த நட்சத்திரமான சித்திரை வரை சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார். பொதுவாக செவ்வாய் ராசியில் இருந்தாலே அதிகமான கோபத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அது சனி வேறு வக்ரமாக 7லேருந்து சனி செவ்வாய் 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மனதிலே சில பூகம்பங்கள் வெடிக்கும், மனதிலே சில கோபங்கள் அதிகமாகும். எப்பவுமே தான் இந்த செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டாலே பாருங்களேன், ஏகப்பட்ட பூகம்பம் வந்து இப்போ கூட ரஷ்யாவில் பூகம்பம் வந்ததுன்றாங்க, 4வது வாட்டியே வந்ததுன்றாங்க. அப்படி மனதிலே நிறைய பூகம்பங்கள், நிறைய குண்டு வெடிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் மனதில் உற்சாகம் குறையும். அது செவ்வாயால் ஏற்படுவது. இருப்பினும் இப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதனால் பாதிப்பு விடாமல் பார்த்துக்கணும்னா சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் புதனோடு சேர்ந்தாலும் புதன் ஆதித்ய யோகம் என்ற ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. சுக்கிரன் லாபத்தில் இருப்பது சனியோடி நட்சத்திர சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சிறப்பு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு புதனும் சுக்கிரன் நட்சத்திர பருவதனை பெறுவாங்க. அந்த சனிக்கிழமை தான் வருது. ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே அதிகமான குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனோடைய நட்சத்திர செவ்வாய் 3ஆம் தேதி இருக்கிறார், பெரிய அளவில் பார்த்தா, ஆனால் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 6ல் ராகு இருக்கார் இல்லைங்களா, குரு வேறு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா. 6ஆம் இடம் தான் நோய்கள், ருண ரோக சத்ருஸ்தானம். எதிரிலாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எதிரிகள் ஆதிக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. 6ஆம் இடத்துல ராகு வந்து குருவோடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும். மனம்தான் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இதற்கு அமைதியான சில நேரம் வந்து ஒரு 15 நிமிடமாவது அமைதியான தியானம், சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இவை கேட்பதெல்லாம் கன்னிராசிக்கு நல்லது. அவை இல்லாமல் இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே செவ்வாய் அமர்ந்தமா அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது. இவற்றை செய்வதன் மூலம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகன்றுவிடும். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வியாபாரம் மற்றும் வேலை அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்றபோது லாபத்தில் சுக்கிரன் யோகமாக அமர்ந்திருக்கின்றார். குரு 10ல் இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திரத்தினால பொருளாதார ரீதியாக வரவுகள் நிச்சயம் பல வகையில் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரும். யோகாதிபதியான சுக்கிரன் 11லே அமர்வதே பலம் என்றால் சனியோடி நட்சத்திரம் இருப்பது மிக மிக சிறப்பு. எனவே வரவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகளும் இருக்கும். 12லே புதன் அமர்ந்திருக்கிறனால் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும். திட்டமிட்டு காரிய முயற்சிகள் செய்யுங்கள், அதற்கால் வீண் செலவுகளை தவிர்க்க முடியும். சூரியனும் புதனும் விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் செலவுகளும் கண்மூடித்தனமாக இருக்கும். வரவுகள் நன்றாக இருந்தாலும் வரவு எட்டனா செலவு 10னா என்கின்ற ஒரு படமேலாம் வந்திருக்கு இல்லையா, பாட்டு இருக்கு இல்லையா. ஆகையால் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வரவு எட்டனா இருந்தால் சேமிப்பு ஒரு 2 சேர்த்து வச்சிங்கன்னா 10 மாடியாக இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நிச்சயம் சேமிப்பு இருக்கும்.
மொத்தத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும், பொருளாதார உயர்வுகள் இருக்கின்றது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் வேண்டும். அதாவது அரசாங்கத்தோடு சார்ந்து தொழில் செய்கின்றவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள் நிச்சயம் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் எடுக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும். சூரியன் 12 இருக்கனால, கேதுவோடு சேர்ந்து இருக்கனால அது மட்டும் கவனம் வைங்க. மற்றொரு தொழில் வியாபாரம் தன்னிச்சையாக செய்கிறவர்களுக்கு நல்ல லாபம் நிச்சயம் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் புதன் 12 இருக்கின்ற இந்த வாரத்தில் உயரதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமை இழப்பீர்கள். சில வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். நிச்சயம் அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது செவ்வாயால் செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். பகை கொண்டவன் அப்படி இருக்கானே. ஆகையால் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் லீவு போட்டிங்கன்னா அதோட பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான நட்புறவை காட்ட மாட்டார்கள். செவ்வாய் சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது இது நடக்கும். ஆகையில் கவனம்தான் வேண்டும் உத்தியோகத்தில் வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது யோகம் இருக்கின்றது. சுக்கிரன் 11 பலமாக இருப்பன. கலைத்துறை பெரிய வெற்றிகள் இருக்கிறது. அரசியல் சாதகமற்ற வாரம் இந்த வாரம். அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையவில்லை. ஊடகங்களை பேசுகின்ற பொழுது மிகவும் கவனம்தான் வேண்டும். விவசாயம் என்று பார்க்கின்ற பொழுது நல்ல வாரம், நல்ல மகசூல், நல்ல விளைச்சல் இருக்கும். நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது நல்ல விதமாகவே அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கும் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் மிகப்பெரிய நன்மைகளான பொருளாதார முன்னேற்றத்தையும் தனலட்சுமி பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். வெற்றிக்குரிய வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2க்குரிய சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் எல்லாம் நன்மையாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு வேற பார்க்குறேன். ஆக குடும்ப உறவில் கணவன் மணி உறவில் எந்த வகையில் 7 சனி வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரமாக இருக்கு நல்லது. ஆக 7 சனி இருக்கும்போது 6 குரு கிரகம் இருக்குனால் பாதிப்பில் 6 ராகு பலமாக இருக்கார். எனவே குடும்ப உறவுகள் எல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்கள் தாங்க கோபத்தை காட்டுவீங்க, அவங்க உங்கள்கிட்ட கோபமே காட்ட மாட்டாங்க. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே அன்பு நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியிலும் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் பார்க்கறனால குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகள் நல்ல ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவார்கள். இந்த வாரம் சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடிய இல்லையா, சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்குறா இல்லையா, அது ஒரு சிறப்புக்குரியது. காதல் உறவுகள் என்பதால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. நீங்கள் தான் கோவப்படுவீங்க, ஆனால் அவங்க மேலே அன்பை அதிகமாக காட்டும். கன்னிராசிக்கு அது ஒரு பெரிய லக்கு. எப்பயுமே அவங்களுக்கு ஒரு அன்பை காட்டுவார்கள். எல்லோரும் குறிப்பாக காதலை பொறுத்த வரைக்கும் அதிகமான அன்பை காட்டக்கூடியவர்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? தாராளமாக வெளிப்படுத்தலாம். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம். அதே போல போய் பார்க்கும்பொழுது திருமணம் என்று பார்க்கின்றது. குரு பலம் இல்லை, ஆனால் குரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். குரு சுக்கிரன் நல்லா இருக்கார். கடத்திரக்காரர்கள் ஜாதகம் சாதகமாக குரு சுக்கிரன் நல்ல வரணும் இந்த வாரம் அமைச்சு கொடுப்பார். குரு பலம்னா குரு ஒரு வருஷமே திருமணத்தில் அப்படி செக் போஸ்ட்டு போட்டுலாம் அப்படி பிளாக் பண்ணிட்டாருலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ஒன்றும் பிளாக் லிஸ்ட்லாம் இல்லை. நிச்சயம் நல்ல சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல வரனே அமையும். சுக்கிரன் சாதகமாக இருக்குது. ஆடி முடிஞ்சு ஆவணிலையும் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஆவணியில் தேடுங்க, நல்ல வரனே அமையும் நண்பர்களே. மறுமணம் பார்த்தீங்கன்னா அது 11ஆம் இடம். அது 11ஆம் இடத்துல சுக்கிரன் இந்த வாரத்தில் இருக்கிறனால மறுமணமும் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அவ்வாறு வாரங்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிறுவனத்தில் இணையதளத்தில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம். கீழே தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைத்து பேசலாம். ஆகையால் திருமண உறவுகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணம் மற்றும் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சுக்கிரனால் இருக்கின்றது. சில சமயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்துவீங்க, ஆனால் மற்றபடி எல்லா அன்பும் இந்த வாரம் இணக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கார். பொதுவாக செவ்வாயை கட்டுப்படுத்த அனுமன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்லுங்கள். இல்லை என்றால் தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். செவ்வாய் பெரிய அளவிலே கோபப்படுத்த மாட்டார். அதை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல அந்த அனுமனை வணங்குவதன் மூலம் காயத்ரி மந்திரத்தை சொல்வதன் மூலம் நிச்சயம் அனுமன் அருளால் உங்களுக்கு எந்த விதமான பலமும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். வெற்றிகளை பெறுவீர்கள். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவங்க எப்பயுமே அனுமனை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல. அனுமன் கன்னிராசியை பிரதிபலிக்கக்கூடியவர். எனவே அவற்றை செய்வதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் க்ளீம் என்கின்ற மந்திரம், க்ளீம் என்கின்ற பீஜ் மந்திரத்தை சொல்வது அல்லது அதை எழுதுவது முடிந்தவரை 14 முறை
கூட்டினா 5 வரா மாதிரி புதனுடைய எண் 5 அதை எழுதுவது இல்லை. நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து க்ளீம் என்று ஒரு முறை டைப் பண்ணாலும் நீங்கள் 15 முறை எழுத போகிறீங்க, 14 முறை 14 அப்படின்ற எழுதும்போது வந்து கூட்டினா 5 வரா மாதிரி, இல்லைன்னா 23 அப்படின்ட்டு அப்படி நீங்கள் எழுதுவது உச்சரிப்பது என்பது செய்வது வெற்றிகளை கொடுக்கும். இது இறை வழிபாடில் நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை லாஃபிக் புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அதை போலவே உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையில் வெற்றிகள் பெற முடியும் என்கின்ற ஒரு புதிய முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அதிர்ஷ்டமான வாரமாக அமைந்திருக்கிறது. காரணம், இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு மனோகாரன் சந்திரன் 10க்குரியவர். அவர் குருவோடைய தொடர்பு, சுக்கிரனுடைய தொடர்பு பெறுவதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கான வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திரன் ராசிக்கு 3லே குருவோடைய பார்வையை பெறுவதும் 3ஆம் இடத்தில் தனுசில் அமர்கின்ற பொழுதும் அதன் பிறகு ராசிக்கு 4ல் மகரத்துக்கு செல்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கிரனுடைய பார்வையை பெறுவதும் சந்திரனுக்கு பொதுவாக 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் அமர்வது யோகத்தை தரும். அது சந்திராதி யோகம் என்று கொள்வோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் சந்திரன் வளர்வரையாக செல்வதும் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு, சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரன் என்று வருகின்ற அமைப்பு இந்த வாரம் இருப்பதனால் மனநலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். சந்திராதி யோகம் பலம் வாய்ந்த யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் அதிர்ஷ்டமும் மற்றும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வெற்றிகளையும் பெறுவீர்கள். கடின உழைப்பையும் கொடுப்பீர்கள், அவற்றுக்குரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை, வியாபாரம் அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமான வாரம். ராசியாதிபதியான சுக்கிரன் 10ல் இருப்பது பொதுவாக சிறப்பல்லதான், ஆனால் அது உங்களுக்கு விதிவிலக்கு. காரணம், சுக்கிரன் பொதுவாக 10ல் இருப்பது யோகம் இல்லை என்றால் உங்களுக்கு அவர் ராசியாதிபதி. காரணம், ஏன் சுக்கிரன் 10ல் இருப்பது யோகம் இல்லை என்றால் சுக்கிரன் 4ல் இருக்கின்ற பொழுது திக்பலம். அதே 4க்கு 7ஆம் இடமே 10ஆம் இடம். அப்போ திக்பல சூனியம் ஏற்படும். இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் இப்பொழுது 10ல் இருக்கின்ற கடகராசியிலே அவர் யோகாதிபதியான சனியோடி நட்சத்திரமான பூசத்தில் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு புதனோடி நட்சத்திரமான ஆயில்யத்தில் சஞ்சாரம் செய்வார். அப்படி யோகாதிபதியில் ஒரு நட்சத்திரத்தில் ராசியாதிபதி சஞ்சாரம் செய்வது, மேலும் லாபத்தில் புதன் அமர்ந்திருப்பதும் உங்கள் வாரத்தை பொறுத்தவரை புதனும் மற்றும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை 6ஆம் தேதி பெறுவதும் சுக்கிரன் குரு சுக்கிரன் சனி பார்வை பரிவர்த்தனை சுக்கிரன் சனியோடைய வீடான மகரத்தை பார்ப்பதும் சனியோ சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தை பார்ப்பது என்று பலமாக யோகாதிபதிகள் ராசியாதிபதி தொடர்பு இருக்கின்றது. ஆகையால் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன், புதன், உங்கள் ராசிக்கு 11ல் இருக்க கேது, 9ல் இருக்கின்ற குரு இந்த ஆண்டுக்கோள்களும் சாதகமாக இருப்பதும் சனி 6ல் இருக்கின்ற பலம் என்று இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார உயர்வுகளையும் பெறுவீர்கள். அதே சமயத்தில் 12லே செவ்வாய் இருக்கிறார், ஆனால் பாதிப்பில்லை. 12லே செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம் சிம்மத்தில் கிரகம் என்றால் செவ்வாயால் பாதிப்பில்லை என்று தொழில் வியாபாரம் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு லக்கி குபேரா, நிச்சயம் நல்ல ஒரு பெரிய லாபங்களையும் பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தின் ஆதரவும் நன்றாக இருக்கும். கடன் தீரக்கூடிய ஒரு யோகம், கடனை அடைக்கக்கூடிய யோகம், இஎம்ஐ நல்ல விதமாக கட்டுவீங்க. பெரிய புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுங்கள், அவற்றில் நல்ல வெற்றிகள் இருக்கிறது என்று தொழில் வியாபாரம் எழுச்சியை பெறும். உத்தியோகம், உயரதிகாரிகளும் நட்புறவு நன்றாக இருக்கும். லாபத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதும் புதனோடு சேர்க்கை பெற்ற புதன் ஆதித்ய யோகம். எனவே உயரதிகாரிகளும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். ராசிக்கு 7க்குரியவன் செவ்வாய்.
ஆகையால் அவங்க உங்கள் மீது பொறாமை தான் போடுவாங்க. எனவே உங்களுடைய வெற்றிகள் நீங்கள் மனதிலே சந்தோஷமாக குடும்பத்தோடு அதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ அதாவது கூட வேலை பார்க்குற ஒர்க்கருக்கு கூட ஷேர் பண்ணாதீங்க. அதனால் அவங்க உங்கள் சந்தோஷம்லாம் படமாட்டாங்க, உங்களை பார்த்து பொறாமை தான் போடுவாங்க. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறை என்று பார்க்கணும் மிகப்பெரிய வெற்றி இந்த வாரத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த வாரம் வெற்றியான வாரம், அரசியல் சாதகமான வாரம், சூரியன் பலமாக இருக்கிறார், வெற்றி உங்களுக்கு, புதிய பதவிகள் கிடைக்கும், விவசாயம் நல்ல விதமான மகசூல் விளைச்சல் நல்லா இருக்கும், லாபம் அதிகமாகவே இருக்கும் என்று இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் வேலையிலேயே பொருளாதாரம் மிக மிக உயர்வாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாரம். லக்கி குபேரா நீங்கள், நலம் பெறுக வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய், குடும்பத்துக்கு அதிபதி. அவர் விரயத்தில் இருக்கிறார். சனி செவ்வாய் ஒருவர் பார்த்துக்கிறாங்க. இதனால் கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் மனதளவில் கொஞ்சம் உளைச்சல்களை கொடுக்கும். செவ்வாய் சனி பார்த்துக்கிறனால அது இருக்குது. அதே சமயத்தில் ராசியை குரு பார்க்குறார். ஆகையால் அவங்க உங்களை உங்கள் மனசில் உளைச்சலை கொடுத்தாலும் நீங்கள் அதை பொறுத்து கொண்டு பெருந்தன்மையோடு அவர்களை மன்னிப்பீர்கள். உறவுகளிடம் இதை சொல்கின்றேன். கணவன் மனைவி உறவு என்று பார்க்கின்ற பொழுதும் சின்ன விஷயத்தெல்லாம் பெரிதுபடுத்த மாட்டீர்கள். நீங்கள் அவர்களிடம் கொஞ்சம் எதிர்பார்க்கின்ற அன்பு இப்பொழுது கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஆனாலும் உங்களுடைய அன்பு எந்த விதத்திலும் குறையாமல் இருக்கும். அது பெரிய விஷயம். அதுக்கு நான் உங்களெல்லாம் பாராட்டணும். எனவே இந்த சமயத்தில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அவற்றில் எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்க மாட்டீர்கள். அன்பை காட்டுவீர்கள். அன்பை எதிர்பார்த்தால் அது நிச்சயம் கிடைக்கும். நண்பர்களே, காதல் உறவுகள் என்று பார்க்கின்றபோது மகிழ்ச்சியான வாரம். காதல் உறவு என்றால் இந்த வாரம் உங்கள் அன்பை காட்டக்கூடியவர்கள், அவர்களும் உங்களிடம் அன்பை காட்டுவார்கள். காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகமாகவே இருக்கிறது. காதலை வெளிப்படுத்துங்கள், நல்ல பதில் கிடைக்கும். திருமணம் குருபலம் மிக சிறப்பாக இருக்கின்றது. எனவே திருமணத்துக்குரிய ஆண் பெண் வரன்களை தேடிக்கொண்டிருப்பதற்கு நல்ல வரன் அமையும் இந்த வாரத்தில். மறுமணம் அது 11ஆம் இடம், சூரியன் பலமாக இருக்கார். ஆகையால் மறுமணத்துக்குரிய வரன்களும் அமையக்கூடிய சிறப்பான வாரம். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள், சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து நீங்கள் வரன்களை தேடிக்கொள்ளலாம். மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே நீங்கள் மகிழ்ச்சியை காட்டுவீர்கள். எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும். நலம் பெறுக வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் 12லே இருப்பதும் சனியும் செவ்வாயும் ஒருவரை ஒரு பார்த்து கொள்வதனால் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்வது நன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்பதன் மூலம் உறவுகளிடம் ஏற்படக்கூடிய பகைமைகள் மற்றும் கசப்புகள் போன்றவை இல்லாமல் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலையும். மேலும் நீங்கள் ஐம் என்கின்ற மந்திரத்தை ஐம் என்கின்ற மந்திரத்தை தினந்தோறும் 15 முறை கூறுங்கள் அல்லது எழுதுங்கள். எழுதும்போது மனம் உள்நிலையாக அதை எழுதும் பொழுது உச்சரிச்சிடணும். ஆகையால் 15 முறை கூட்டினா 6 வரா மாதிரி, இல்லை 24 முறை 33 என்று 6 வரணும் கூட்டினா. அவ்வாறு பண்ணுவது ரொம்ப நல்லது. முடிந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் ஐம் என்ற மந்திரத்தை ஒரு முறை டைப் பண்ணிங்கன்னா, டெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் அதை அதனை முறை எழுத போகிறீங்கிறது எனக்கு தெரிய வரும். சந்தோஷப்படும் என் மனமும். அவ்வாறு செய்வதன் மூலம், இந்த சிறப்பு கவனம் இறைவழிபாடு நீங்கள் செய்வதன் மூலம், அனுமனை வழங்குவதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள். நன்மைகளும் அதிகரிக்கும். நலம் பெறுக வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் குபேரனின் சாவி உங்கள் கையிலே. ஆம், இந்த வாரம் குபேர அதிர்ஷ்ட வாரம். உங்களுக்கு எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகின்றீர்கள். சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் கொண்ட வாரமாக இருக்கப் போகிறது. மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது
பாக்கியாதிபதியான சந்திர பகவான் வளர்வரையாக செல்வதும், குருவோடைய பார்வை தனுசு ராசியில் இருக்கின்ற பொழுது பெறுவதும், ஞாயிறன்றி உங்கள் ராசியிலே இருக்கின்ற யோகமும், ராசியாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில், அதாவது அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், 3ஆம் தேதி அன்று தன் சொந்த நட்சத்திரமான சித்திரையில் செல்வதும் மிகவும் பலம் வாய்ந்தது. 10ஆம் இடத்தில் சூரியன் அவர் திக்பலத்தோடு ஆட்சி பெற்றிருக்கிறார். புதனோடையும் கேதுவோடையும் சேர்க்கை. 9லே மகாலட்சுமியின் அருளை பெற்ற சுக்கிர பகவான் மிக மிக சிறப்பாக இருக்கிறார் என்று இவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் பலம் தருகின்றது. மேலும் சந்திர அதியோகத்தில் இந்த வாரம் குரு சுக்கிரன் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த சந்திராதி யோகம் மிகப்பெரிய யோகத்தை தரும். ஆகையால் மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். உடல்நல ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக, எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாகவும் உற்சாகமாகவும் உங்கள் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். ஆற்றல் திறனை அதிகமாக வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். விஸ்வரூப வெற்றி என்றே கூறுவேன். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வியாபாரம் மற்றும் வேலை அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது லாபத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் 10லே சூரியன் புதன் சேர்ந்திருப்பதும் மிகவும் யோகமானது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி, பெரிய அளவில் லாபம். அதனால்தான் குபேரர் சாவி உங்கள் கையில் இருக்கேன். நீங்கள் எதை முயற்சி எடுத்தாலும் தைரியமாக இடங்கள். இந்த வாரத்தில் அவற்றில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் பொருளாதார உயர்வும் இருக்கின்றது. அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும். சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். கடன் தீரும். வரவேண்டிய பணம் சரியான நேரத்தில் வரும். வராத கடன் என்று நினைத்த கடன் கூட இந்த வாரம் வரும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை முயற்சியில் திருவனையாக்கும். அவற்றில் உங்களுக்கு பெரிய அளவில் கந்தனின் அருளால் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். 10 சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகார பதவி உயர்வு என்று அதிகாரத்தை பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் மற்றொரு ஒத்துழைப்பும் மிக மிக அற்புதமாக இருக்கும். நண்பர்களாலும் ஆதாயம் இருக்கின்றது. அதே போல் கலைத்துறை என்று பார்க்கின்ற உற்சாகமான வாரம், பெரிய வெற்றிகளுக்கு இந்த சுக்கிரன் 9 இருப்பதனால பெரிய வெற்றினா புகழ் வெற்றி எல்லா சினிமாவில் கிடைக்கக்கூடியது இல்லையா? அதில் கலைத்துறையில் களை கட்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியல் மிகப்பெரிய வெற்றிகள் இருக்குங்க நண்பர்களே. தலைவர்களே இந்த வாரம் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய, பெரிய மக்கள் புகழை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் உங்களை தேடி வரும். விவசாயத்தை பொறுத்தவரை 9லே சுக்கிரன் பாக்கிய லட்சுமி அருளை பெற்றிருக்கின்றீர்கள். எனவே நல்ல விளைச்சல், நல்ல லாபம். மொத்தத்தில் விருச்சிகராசிக்கு தொழில், வியாபாரம் மற்றும் வேலை அவற்றில் பொருளாதாரம் மிகப்பெரிய நன்மைகளும் குபேர அருள், மகாலட்சுமி அருள், குபேர லட்சுமியின் அருளை பெறுகின்ற ஒரு யோகமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு சொந்த நட்சத்திரத்திலிருந்து பார்ப்பதே சிறப்பு. இதுவும் குருவன் சந்திரன் ஒருவரை பார்த்துக்கொள்ளும் நாட்களும் வருகிறது. எனவே இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் குடும்பத்தில் மற்றொரு ஒத்துழைப்பு, கணவன் மனை உறவிலே அன்பு அதிகரிக்கக்கூடிய, மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய 7க்குரிய சுக்கிரன் 9 இருப்பது பலமான அமைப்பு என்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதல் உறவுகள் மிகவும் பலமாக இருக்கிற. காதல் உறவை பொறுத்தவரை நல்ல அன்பை காட்டுவீர்கள். எதிர்பார்க்கின்ற அன்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அமிர்தத்தை கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை காதலை வெளிப்படுத்தலாமா? நிச்சயம் நல்ல வாரம், வெளிப்படுத்துங்கள், நல்ல பதிலே கிடைக்கும். அவ்வாறு பார்க்கின்ற திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை என்றாலும் உங்களுக்கு குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதே பலம். அது குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். 2ஆம் இடம் குடும்பத்துக்குரியவர் அவர் தானே. எனவே திருமணம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் நல்ல வரணமைக்கூடிய யோகம். சுக்கிரனும் பலமாக இருக்க. மறுமணமும் அவ்வாறு 11ஆம் இடம் மறுமணஸ்தானம் அங்கே செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற ராசியாகவும் மறுமணத்தை அமைத்து கொடுப்பார். நல்ல வரணம் அமையும் ஆண் பெண் இருவருக்கும். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்கள் சென்னை வாலாஜாரூர் அண்ணா சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம் எனது நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனத்தில் இலவசமாக பதிவு செய்து நீங்கள் வரன்களை தேடிக்கொள்ளலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் தேவைப்பட்டால் என்னை நீங்கள் அழைக்கலாம். மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அன்பான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது குரு 8ல் இருக்கிறார்.
ஆகையால் சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் ஜீவசமாதி செல்வது நல்லது. குறிப்பாக விருச்சிகராசியிலே பிறந்தவர்கள் பாம்பன் சுவாமியோடைய ஜீவசமாதிக்கு செல்வது, அவரோட படத்தை வைத்து வீட்டில் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் சித்தர் மற்றும் முருகனின் அருளை பெற்றவர். அவ்வாறு செய்வதன் மூலம் கந்தனின் அருளை பெறுவீர்கள். கவலைகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். மேலும் நீங்கள் எப்பொழுதுமே க்ரீம் என்கின்ற மந்திரம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம், பீஜ மந்திரம். அந்த மந்திரத்தை 9 முறை கூட்டினா 9 வரணும், 18, 27 அப்படின்ட்டு 9 அல்லது 36 அப்படி வந்து உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக்கும். க்ரீம் என்கின்ற மந்திரம் உச்சரியுங்கள். எப்போல்லாம் உங்கள் மனதில் உற்சாகம் வரணும்னா க்ரீம் சொன்னீங்களாலும் பலம் கொடுக்கும். இதுவே சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. அவற்றில் பீஜ மந்திரம் செய்வதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர்கள். அதிர்ஷ்டத்தையும் மற்றும் நன்மைகள், உழைப்புக்குரிய அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்களில் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, எப்படி வெற்றியின் அடையாளம், வீரத்தின் அடையாளம் ஒரு பிளாக் ஹார்ஸ், அதை போலவே இந்த வாரம் நீங்கள் வெற்றிகளையும் எந்த ஒரு செயலை முடிக்க என்கின்ற தன்னம்பிக்கையும் அந்த உறுதியான முயற்சியால் பெரிய அளவிலே ஒரு விஸ்வரூப வெற்றிகளையும் பெறப்போகிறீர்கள். மகிழ்ச்சியான ஒரு வெற்றிக்குரிய வாரம் இந்த வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரத்தில் உங்கள் ராசியில் அமர்வதும், 2க்கு சென்றாலும் சுக்கிரனுடைய பார்வை பெறுவதும், சந்திர அதியோகம், சந்திரன் வளர்பறியாக இருக்கின்ற சந்திர அதியோகத்தில் சந்திரனுக்கு 7லே குரு, 6, 8லே சுக்கிரன் இருப்பது மிகப்பெரிய பலம். இவையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் தனுசிலியும் மகத்தும் செல்கின்ற நிலையில் இந்த வாரம் உங்கள் மனநலம், உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் சுக்கிரன் 6க்குரியவர் 8ல் இருப்பதே ஒரு விபரீத ராஜயோகம். எனவே மனநலமும் ஆரோக்கியமும், உற்சாகம், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம், மேலும் நோய்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றிலிருந்து நல்ல விடுபட்டு நல்ல ஆரோக்கியமும் பெறுவீர்கள். எனவே இந்த வாரம் உங்களுக்கான வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதம் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் திக்பலத்தோடு இருப்பதும், 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். சுக்கிரன் 8லே என்று உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம் அப்படியே தொடர்ச்சியாக கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பலம். எனவே தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபம் கொண்டதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதாரம் மிகப்பெரிய உயர்வுகளும், கடன் தீரக்கூடிய ஒரு நிலை, புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு சிறப்பான முயற்சியிலே வெற்றிகள், அரசாங்கத்தில் நல்ல ஆதரவு என்று சகல விதத்திலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அதிர்ஷ்ட காற்று இருக்கிறது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை வசந்தங்கள் வீசக்கூடிய ஒரு நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் இருக்கும். எந்த ஒரு முயற்சியும், தொழில் வியாபாரம், லாபம் மிகப்பெரிய அளவிலும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். ராசியை குரு பார்ப்பதும், ராகு 3லிருந்து பலமாக குரு நட்சத்திரத்திலிருந்து குரு பார்வை பெறுவதெல்லாம் மிகப்பெரிய பலங்க. ராசிக்கு அதிபதி குரு அவர் சொந்த நட்சத்திரம் இருப்பதும், செவ்வாய் 10 திக்பலத்தோடு இருக்காருன்னா 3ஆம் தேதி அவர் சொந்த நட்சத்திரமான சித்திரையில் வரும். அது ரொம்ப ரொம்ப பலம் என்று இந்த வாரம் தொழில் வியாபாரம் களை கட்டும். உத்தியோகம் மிகப்பெரிய வெற்றிகள், பெரிய பதவிகள் கிடைக்கும். புதிய வேலையை எதிர்பார்த்துக்கணும், நல்ல வேலை எதிர்பார்த்ததை விட சிறப்பான வேலை அமையும். அதனால் உங்கள் குடும்பமே சந்தோஷப்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல உத்தியோகம், உயர்வுகள் பெறக்கூடிய பதவி உயர்வு, அதிகார உயர்வு, மேலும் ஊதிய உயர்வு என்று சகலத்திலும் சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு கலைத்துறை மிகப்பெரிய வாரங்க. இந்த வாரம் பெரிய வெற்றிகள் தனுசு ராசிக்கு இந்த வாரம் கலைத்துறையில் இருக்குது. அரசியல் பெரிய அளவில் வெற்றிகள் இருக்குங்க. பெரிய பதவி வரப்போகுது இந்த வாரத்தை பொறுத்தவரை. காரணம் சூரியனும் புதனும் சேர்ந்தாலே அது பலம். அதுதான் உங்கள் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு, ஏன்னா சூரியன் புதன் அடிக்கடி சேருவாங்க. அது தனுசு ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லைங்களா. தனுசு லக்னமாக இருந்தால் இன்னும் யோகம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தருணங்களில் சூரியன் புதன் சேர்க்கையே ஒரு சிறப்பு வாய்ந்த பலம் தருவது. அரசியலை பொறுத்தவரை விவசாயம் 8ல் சுக்கிரன் இருப்பதை நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மழையும் நல்லா பேஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆகிய விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி, லாபம் இருக்கிறது இந்த வாரத்தில். மொத்தத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் வேலையிலே பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கான லட்சுமி வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக.
குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார், குரு ராசியிலே குரு பார்க்கிறார். எனவே மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சுப காரியங்கள் நடைபெறும், வீட்டில் விசேஷம் இருக்குங்க. இந்த வாரம் நல்ல வாரம், மகிழ்ச்சி, கணவன் மனைவியுள்ள அன்பு என்று குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான சந்தோஷமான ஒரு சொர்க்கத்துக்குரிய நாட்களாக இந்த ஒவ்வொரு நாட்களும் இருக்கும். காதல் உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். காதல் உறவை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயம் சம்மதிப்பாங்க கல்யாணத்துக்கு. காதலில் இந்த வாரம் ஜாம்னு மகிழ்ச்சியாக இருக்குது. காதல் வெளிப்படுத்தலாம், ரொம்ப நல்ல வாரம். தாராளமாக உங்கள் காதல் வெளிப்படுத்துங்க, நிச்சயம் நல்ல பதிலே கிடைக்கும். திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயம் ஆண் பெண் இருவருக்கு நல்ல நாட்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆவணி வந்துடுச்சு. எனவே வரன்களை தாராளமாக தேடுங்கள், நல்ல வரன் அமையும். மறுமணமும் அவ்வாறு 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ல் இருப்பது குடும்பஸ்தானத்தை பார்க்க மறுமணத்துக்குரிய நாட்களாகவே இந்த வாரம் இருக்கிற நல்ல வரன் அமையும். அவ்வாறு வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com எனது நிறுவனம். எனது ஜோதிட மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என்னை அழைத்து பேசலாம். மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மகாலட்சுமி அருளும் பெற்ற ஒரு நல்ல வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற கோள்கள் எல்லாம் இந்த வாரம் சாதகமாக இருக்குது. அதே சமயத்தில் 4 சனி உங்களுக்கு வக்ரமாக இருக்கனால பாதிப்பு இல்லை. இருந்தாலும் சனிக்கு நீங்கள் இறை வழிபாடாக செவ்வாய்க்கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள், அது ரொம்ப நல்லது. அவ்வாறு செல்வதன் மூலம் அனுமனுடைய அருளாசி பெற்று செவ்வாய் மற்றும் சனி அந்த நாட்களை செல்லும் பொழுது 4 இருக்கிற சனியால் சில உடல்நல பாதிப்புகள், சுகஸ்தான 4ஆம் இடம் இல்லையா, அம்மாவுக்கு உடல்நல பாதிப்பு கொடுக்கும். தனுசு ராசி உங்களோட பெற்றோர்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அது சரியாகும். ஆகிய இது செய்வது நல்லது. மேலும் அடுத்ததாக பார்க்கும் பீஜ் மந்திரம். இந்த வாரத்தை பொறுத்திருக்கவங்க ஐம் என்கின்ற பீஜ் மந்திரத்தை சொல்லுங்கள். ஐம் என்கின்ற மந்திரத்தை 9 முறை கூறுங்கள், அல்லது 3 வரா மாதிரி 12, 21 என்று. குறிப்பாக 12, 21 எப்பயுமே பவர்ஃபுல் நியூமராலஜி நம்பர். அந்த நம்பரில் நீங்கள் சொல்லும்போது பலம் இன்னும் அதிகமாக சொல்லும். ஐம் ஐன்னு எழுதுனா இன்னும் மனசில் ஆழமாக பதியும். ஒரு நிலையாக மனம் ஒற்றுமையாக எழுதும் இல்லையா. அப்போ உங்களுக்கு நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கூட அதை ஒரு வாரி டெஸ்ட் பண்ணி நீங்கள் நிச்சயம் அதை எழுத போகிறேன்ற படிக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த வாரத்துக்கு இதுவே உங்களுக்கான சிறப்பு கவனம் கூடிய இறைவழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளும் வெற்றியும் மிக விரைவாக நீங்கள் அடைவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் லாஃபிங் புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ அவை போலவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டலட்சுமியின் அருளை பெற்றவராகவும் இருக்கப் போகிறீர்கள். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மகிழ்ச்சியான வாரம். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரத்தில் மிகவும் அற்புதமாக வளர்பிறையாக குரு தொடர்பையும் சுக்கிரன் தொடர்பையும் பெறுவது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசியிலே சந்திரன் அமர்கின்ற பொழுது, அதாவது இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலன் வெள்ளி போன்ற நாட்களை சந்திரன் உங்கள் ராசியிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அமர்வார். அப்படி பார்க்கின்ற பொழுது சந்திரன் வளர்பிறையாகவும் சந்திரனுக்கு 6லே குரு 7லே சுக்கிரன் உங்கள் சந்திரனுக்கு உங்கள் ராசிக்கு வருகின்ற பொழுது 6ஆம் இடத்தில் மிதுன ராசியிலே குரு இருப்பார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கடக ராசியிலே சுக்கிரன் இருப்பார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் சிம்ம ராசியிலே புதன் இருப்பார். அது சந்திராதி யோகம் என்கின்ற ஒரு மிக அற்புதமான பலம் வாய்ந்த ராஜயோகம் ஏற்படுகின்றது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு வேலன் வெள்ளி போன்ற நாட்கள் மிக அற்புதமான மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக அமையப் போகின்றது. அந்த நாட்களிலே நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் சாதகமாக உங்களுக்கு அமையும்.
அவற்றினால்தான் நீங்கள் மகிழ்ச்சியின் அடையாளமான லாஃபிங் புக்தாவாக இந்த வாரம் இருக்கப் போகிறீர்கள். குபேரருடைய சாவியும் உங்கள் கையில் இருக்கப் போகிறது. ஆரோக்கியம் மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனநலம், ஆரோக்கியம் மிகவும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான யோகமான வாரம். இந்த வாரம் நலம் பெருக, வளம் பெருக. தொழில், வியாபாரம் மற்றும் வேலை, அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திராதி யோகத்தில் குரு, சுக்கிரன், புதன் இருப்பதும், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் ராசிக்கு 7லே அமர்ந்து சனியோடைய நட்சத்திரத்தில் இருப்பதும், அவர் உங்கள் ராசியை பார்ப்பதும், சனி பகவான் ராசியாதிபதி சுக்கிரனுடைய வீடாகப்பட்ட ரிஷப ராசியை பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை ஏற்படுகின்றது. சனி சுக்கிரனுக்கு அது மிகப்பெரிய யோகம் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு. காரணம், சனி ராசியாதிபதி, சுக்கிரனும் யோகாதிபதி. மேலும் 8ல் புதன் மறைந்த புதனாக நிறைந்த தனத்தை தரப்போகிறார். 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவார்கள். இப்படி இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபகரமான வாரமாக அமையும். அட்டமாதிபதி சூரியன் 8லே இருந்தாலும் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. சூரியனோடு புதன் சேர்க்கை பெற்றிருக்கார், கேது சேர்க்கை பெற்றிருக்காங்க. அதே போல் 8ல் கேது இருந்தாலும் ராசிக்கு 7, அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கடகராசி, அங்கே ஒரு கிரகம் தான் கேதுவாலையும் பாதிப்பு. எனவே சூரியனாலையும் கேதுவாலையும் உங்களுக்கு பாதிப்பு. 8ல் புதன் இருப்பது யோகம். அவ்வாறு இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாகவும், சேமிப்பு இருக்கக்கூடிய, செலவுகள் வீண் செலவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற போது உத்தியோகம். சூரியன் 8ல் இருக்கனால பாதிப்பில்லை. இருந்தாலும் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். காரணம், 2ல் ராகு, சூரியனும் குருவும் பார்க்குறாங்க 2ஆம் இடத்தை. சூரியன் பார்த்தாலே ஒரு உஷ்ணம், என்ன கிரகண நிலையில் இருக்க சூரியன். இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஒரு சந்திரகிரகணம் வரப்போகுது. அப்படி பார்க்க இந்த 6ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரப்பலன். இருந்தாலும் இந்த நாட்களில் கோபம் வேண்டாம் உத்தியோகத்தில். மற்றபடி உயர்வுகள் இருக்கிறது, எதிர்பார்த்த வேலை முடியக்கூடிய தருணங்கள் இருக்கிறது, கடின உழைப்பை கொடுப்பீர்கள், அதற்குரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள். உயரதிகாரம் பேசும்போது கொஞ்சம் நிதானம், பொறுமை, அது மட்டும்தான். கலைத்துறை யோகமான வாரம். கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. நல்ல வாரம் இந்த வாரம். அரசியல் சாதகமற்றுதான் இருக்கிறது. சூரியன் 8ல் இருக்கார். ஆகையால் அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய பதவி எதிர்பார்த்துக்கணும், கொஞ்சம் தாமதமாகும். விவசாயம் நல்ல விளைச்சல் இருக்குது இந்த வாரம். நல்ல லாபம் கொண்டதாகவே அமையும். மொத்தத்தில் தொழில், வியாபாரம் மற்றும் வேலை, அவற்றில் பொருளாதாரம் சந்திராதி யோகம் இருக்கக்கூடிய இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகளும் குபேரின் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெருக, வளம் பெருக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை சூரியனும் பார்க்கிறார். இருந்தாலும் ராகு இருந்த குரு பார்வை தான் அதிகமாக விரும்புவார். அதே போல் சூரியனே பிடிக்க போகிறாங்களே, அவங்களால ராகுக்கு சூரியனுக்கு ராகுலாம் கட்டுப்பட மாட்டார். குருவுக்குத்தான் ராகு கட்டுப்படுவார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சந்திரன் பலமாக இருக்கின்றனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவருடைய அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர்கள் கல்வியில் நல்ல சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் காதல் உறவு என்று பார்க்கணும், மகிழ்ச்சி இருக்கிறது. 7ஆம் இடத்துல சுக்கிரன் என்றாலே காதல் தானே. காதலில் இன்னும் அந்யோன்யமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, புது காதலாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதாவது புதிய காதல் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கொண்ட வாரமாக இருக்குது இந்த வாரம். ஆகையால் காதலை பொறுத்தவரை மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலமும் இல்லை, சுக்கிரனும் சாதகமல்லாத நிலை. கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி. கலத்திரக்காரங்கன்னா சுக்கிரன் தானே 7ல் இருக்கார். ஆக திருமண முயற்சி இந்த வாரம் மகரத்துக்கு கோச்சார ரீதியாக சாதகம் இல்லை. ஜாதகம் சாதகம் தான் நல்ல வரலாம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மறுமணம் என்றால் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துக்குரியவர் யாருன்னா உங்களுக்கு செவ்வாய். அவர் உங்களுக்கு சனியுடைய பார்வையில் இருக்கார். ஏன்னா மறுமணத்துக்கு இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை. ஜாதகம் தாங்க முதன்மை. அவற்றால் ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. இதுவே குடும்பம் மற்றும் காதல் உறவுகளுக்கான இவ்வார நிலை. மனம் மகிழ்ச்சியாகும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய அனுகூலமான வாரம். நலம் பெருக, வளம் பெருக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் சுக்கிரன் தான். சுக்கிரன் 7ல் இருக்கார். கோச்சார ரீதியாக 7ல் சுக்கிரன் இருக்குது, சிறப்பு இல்லை. ஆகையால் மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம், ஓம் ரீம், ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம்,
ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் என்கின்ற இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் கூட்டினா 6 வரா மாதிரி 15, 24 6 வரா மாதிரி சொல்வது, உச்சரிப்பது, எழுதுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வாறு பண்ணுவதில் உங்களுக்கு மகாலட்சுமி பரிபூர்ண அருளை பெறுவீர்கள், குபேரன் அருளையும் பெறுவீர்கள். இவை செய்வது மூலம் வெற்றி உங்களுக்கு வரும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன். காரணம், இந்த வாரம் சந்திரனுக்கு 6ஆம் இடத்தில் குருவும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் புதனும் என்று வருகின்ற சந்திர ஆதி யோகம் மிக மிக அற்புதமானையும். அப்படி வருவது உண்மை சிறப்பு. சந்திரனுக்கு 6லையும் 7லையும் 8லையும் சுக்கிரன் புதன் குரு இருக்கிறது. இது ஒரு ரொம்ப ரேராக வரக்கூடியது. ஏன்னா எப்படியும் ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை குருன்ற ஆண்டுக்கோள் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன் வரும் பொழுது, அதுக்கப்புறம் 11ல் சந்திரன் இருப்பார், 10ல் இருப்பார். சந்திரன் இந்த மாதிரி மனோக்காரன் வளர்பறியாக வர ராசியை நோக்கி, உங்கள் கும்பராசியை நோக்கி, அதுவே பலம். அதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு அந்த மகரத்துக்கு வருகின்ற நாள், அதாவது இந்த வேலன் வெள்ளி உங்களுக்கு மிக உயர்வான நாளாக அமையும். அப்போ மகரத்தில் அவர் அமலும் போது சந்திரனுக்கு 6ல் குரு இருப்பார், 7ல் சுக்கிரன் இருப்பார், 8ல் புதன் இருப்பார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியோடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பதும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனம் ராசியை பார்ப்பது என்று உங்கள் யோகாதிபதிகளுடைய தொடர்பு வருகிறது. ராசிக்கு குருவும் ராசியை பார்க்குறார். சனி வக்ரமாக இருப்பது சாதகம். 7ல் சூரியன் 8ல் செவ்வாய், அதுதான். ஆனால் 8ல் செவ்வாய் இருந்தாலும் ராசிக்கு 7ல் கிரகம் இருந்தால் பாதிப்பு. இப்படி இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எப்படி இருக்கும்? அப்படி பார்க்கின்ற பொழுது சந்திராதி யோகத்தில் மனோகாரகன் சந்திரன் வளர்பறையாக வருவதனால், அதுவும் சந்திரனுக்கு 6ல் 7ல் 8ல் சுக்கிரன் குரு மற்றும் புதன்லாம் போன்ற கிரகங்கள் ஆண்டு மாதக்கோள்கள் சுப கிரகங்கள் இருப்பதனால் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் மனதில் தெளிவு இருக்கும். சிந்தனையிலே எந்த விதத்தில் தீய எண்ணங்கள் வராது. தெளிவான சிந்தனைகள், மனதிலே குழப்பமில்லாத மனநிலை என்று உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். ஆரோக்கியம், அவற்றில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். 6ல் சுக்கிரன் இருக்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீசிங் ப்ராப்ளம், சளி தொல்லை போன்றவற்றில் இருக்கும். அதே போல் நீங்கள் உங்களோட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 6ல் சுக்கிரன் இருக்கும்போது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார், வயிற்று வலி. எனவே உணவுல அசைவ உணவு திடமான அசைவ உணவு எடுக்கும்போது கவனமாக இருக்கும். அதாவது சொல்கிறதுனா மட்டன் எடுத்துக்கிறவங்க, அது மாதிரி சாப்பிட்றவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போ 6ல் சுக்கிரன் இருக்கனால. மற்றபடி மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக, உடலில் என்ன ஒரு பிரச்சனை மனம் பாதிக்கும் இல்லையா? ஆக உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். உடற்பயிற்சி செய்வது நல்லது. நல்ல உணவுகள் பழங்களாக எடுத்துக்கொள்வது, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வியாபாரம் மற்றும் வேலை, அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரனும் மற்றும் புதனும் ராசிக்கு தொடர்பை கொடுக்கிறார். ராசியாதிபதி தொடர்பு பெறுகிறார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். ராசியிலே ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. 7ரை சனி நந்து கொண்டு தான் சனி வக்ரமாக இருக்குது, சாதகம். என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். செலவுகளும் வீண் செலவுகள் இருக்காது. ஆடம்பர செலவுகள்னால் அது நம்ம விரும்பி செய்கிறது. அதே சமயம் சுப செலவுகள் இருக்குது, விரயங்கள் அசுப செலவுகளாக இருக்காது. அது ஒரு நல்ல விஷயம். எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும். உழைப்பவர்கள் வேலையாட்களிடம் நல்ல வேலை எதிர்பார்க்கலாம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7ல் இருக்கார். ஆனால் சூரியனோட கிரகம் இருந்தால் பாதிப்பில் புதன் இருக்கார், கேது இருக்கார். அகையால் மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியரும் கொஞ்சம் நட்பு உறவு சரியாக இருக்கார், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பாஸ்கிட்டலாம் நீங்கள் நல்ல பாஸ் மார்க் வாங்கிடுவீங்க, அது ஒரு நல்ல விஷயம். உங்கள் பாஸ் உங்களுக்கு பாஸ் மார்க் போட்டுருவார். அதில் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்ற, அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற அரசு பணியில் இருக்கின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்தில் உங்களை மாட்டி விட பார்ப்பாங்க, அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்க்கணும், கலைத்துறை ஏற்றமான வாரம். கலைத்துறைக்கு இந்த வாரம் யோகம் இருக்கின்றது. சுக்கிரன் சனியோட நட்சத்திரம் இருப்பது, புதனோட நட்சத்திரம், பெரிய அளவில் நன்மைகள் இருக்குது. கலைத்துறைகள் கும்பராசிங்க கலைத்துறைக்கு நிறைய தொடர்பு இருக்குது. அதுக்கடுத்து அரசியல் சாதகம் இல்லைங்க நண்பர்களே, தலைவர்களே. அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாக கும்பராசிக்கும் அரசியலுக்கும் இப்படி ஒன்றும் தொடர்பே இருக்கலை. இருந்தாலும் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை சாதகம் இல்லாமல் அமைந்திருக்கின்றது. விவசாயம் அது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல விளைச்சல் வரும், நல்ல மழைலாம் நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம் விவசாய சகோதரர்களே. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபாரம், வேலை அவற்றில் பார்த்தால் உயர்வுகளே அதிகம், எந்த விதத்தும் பிரதிநிதி இல்லை. அரசு பணியில் இருக்கின்ற மட்டும் கொஞ்சம் கவனம். மற்றபடி நன்மைகளே உங்களுக்கு லட்சுமியின் அருள் இருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற போது குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி வக்ரம், செவ்வாயுடைய பார்வை வேறு. குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது கும்பராசிக்கு. இது இப்படி இருக்குது. ஆக இந்த குடும்ப உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ஆம் இடத்துல வர சூரியன் வேறு அமர்ந்திருக்கிறார். பகை கொண்டவன் பலமாக ஆட்சி பெற்று அவர் கேது வீடியில் இருக்கார். எனவே உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ அவங்களுக்கே சில சிக்கல்கள், உரசல்கள் இருக்கும். அவங்க ராசியை பொறுத்து தான் இருந்தாலும் நீங்கள் கும்பராசி இல்லையா? ஆகையால் உங்கள் மனைவி மீதும் கணவன் மீதும் அன்பை காட்ட வேண்டிய தருணமே இந்த தருணம். காதல் உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பாதிப்பு இருக்குது. 6ல் சுக்கிரன் இருக்கார், அது சரியில்லை. ஆகையால் காதல் உறவுகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சமயங்களில் கோபத்தை காட்டாதீர்கள், அன்பை காட்டுங்கள். காதல் மேலும் ஐக்கியமாகும், புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் நன்றாக இருக்கிறாங்க. திருமண முயற்சி சாதகமான வாரமே இந்த வாரம். மறுமணமும் அவ்வாறே, 11ஆம் இடமே மறுமணம். அந்த வீட்டில் தான் குரு அவர் வீட்டையே பார்க்குறாரே. ஆகையால் வரன்களை தேடிக்கொண்டவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. அப்படி வரன்களை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையிலே இயங்கி கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com திருமண இணையதளம் எனது நிறுவனம். எனது மேற்பார்வை ஜோதிட மேற்பார்வை இயங்கி கொண்டிருக்கும் நிறுவனம். அவ்வாறு விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக வெப்சைட்டில் பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் கீழே இருக்கின்ற அலைபேசியும் என்னை அழைக்கலாம், நான் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கூறுவேன். ஆகையால் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், பொறுமை காட்ட வேண்டும். காரணம் 2ல் சனி வக்ரம், செவ்வாயோடு தொடர்பு. அதை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும். உங்களுடைய எண்ணங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இளவழிப்பாடு என்று பார்க்கணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் சுக்கிரன் இருப்பது சிறப்பு இல்லை. ஆனால் சனியோடைய நட்சத்திரம் இருப்பது ஓரளவுக்கு ஓகே. ஆனாலும் சுக்கிரனை பலப்படுத்துவதற்கு லக்ஷ்மி வழிபாடு செய்ய வேண்டும். லக்ஷ்மிக்குரிய பீஜ மந்திரத்தை கூறுங்கள். ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம், இது அம்மாவுடைய பீஜ மந்திரம். ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மியே நமக, மகாலட்சுமி நமக. அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் கூட்டினா 6 வரா மாதிரி 15, 24, 15 அது ரொம்ப நல்ல நம்பர். அந்த 15 எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். எழுதும்பொழுது மனம் ஒரு நிலையாக உச்சரிக்கும். அப்படி கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் ஸ்ட்ரீம் ரீம் ஸ்ட்ரீம் ஒரு வாட்டி போட்டினாலும் நீங்கள் நிச்சயம் 15 வாட்டி எழுத போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். சந்தோஷப்படுவீங்க. அவற்றை செய்வதன் மூலம் லக்ஷ்மியின் அருளை பரிபூர்ணமாக பெற்று நன்மைகளையும் யோகங்கள் இந்த வாரம் அதிகமாக பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். மீனராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் குபேரனுடைய சாவி உங்கள் கையில். ஆம், குபேரர் சாவி உங்கள் கையில் இருக்க போகிறது. அவ்வாறு ஒரு அதிர்ஷ்டமான மகிழ்ச்சியான வாரம். காரணம், சந்திரன் வளர்பறியாக யோகாதிபதி குருவோடைய தொடர்பையும்
சுக்கிரனுடைய தொடர்பையும் பெறுவது மிகவும் அற்புதமான அமைப்பு. சந்திராதி யோகம் என்று சொல்லுவோம். அதுவாக சந்திரனுக்கு 6, 7, 8 இந்த இடங்களில் குரு, சுக்கிரன், புதன் ஒன்றாக அல்லது தனித்தனியாக இருந்தால் மிக சிறப்பான யோகம். மகர ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திரன் வரும்பொழுது சந்திரனுக்கு 6ல் குரு, 7ல் சுக்கிரன், 8ல் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன் என்று சந்திராதி யோகம் பலமாக வருது. ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாக முடியும். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திராதி யோகம் மிக பலமாக இருப்பதும், குரு, சுக்கிரன், சந்திரன் தொடர்பை பெறுவதால் குரு, சுக்கிரன் தொடர்பை சந்திரன் பெறுவதே ஒரு மிக சிறந்த அமைப்பு. எனவே உங்களுடைய மனநலம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும், ஜென்ம சனி தான், வக்ரம் தான், மேலும் செவ்வாய் 7லேருந்து சனியும் செவ்வாயும் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், பிரச்சனை. ஆனால் இந்த வாரப்பலனில் உங்கள் மனம் பாருங்களேன், மிகவும் உற்சாகமான எதிர்பார்த்த நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் என்று இந்த வாரம் உங்களோட மனநலம் உற்சாகம், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 6ல் சூரியன், புதன், கேது இருக்குது, யோகம். எனவே ஆரோக்கியம், உடல் சக்தி பலமாக இருக்கும், ஆத்ம பலமும் இருக்கும். ஆத்மக்காரகன் சூரியன் 6ல் ஆட்சி பெற்றிருப்பால் உடல் சக்தியும் சிறப்பாக இருக்கும். எனவே உங்களுடைய மனநலமும் உங்களுடைய உடல் நலமும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம பலம் கொண்டு அனுகூலமான வாரம், அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. தொழில், வியாபாரம் மற்றும் வேலை அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சந்திராதி யோகம் பலமாக இருப்பதும், 6ல் சூரியனும் புதனும் கேதுவும் இருக்கின்ற யோகமும் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை பெறுவீர்கள். தேவையற்ற செலவுகளை வையும் இருக்காது. நல்ல முயற்சியிலே உங்களுக்கு நல்ல அனுகூலமான யோகம். யோகம் இருக்கக்கூடிய தனலட்சுமியின் யோகம் பெற்றக்கூடிய 5ல் சுக்கிரன் அற்புதமாக இருக்கார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியும் சுக்கிரனும் பார்வை படுவதும் பலமாக இருக்குது. லாபஸ்தானத்தை சுக்கிரன் சனி வீட்டை பார்க்குற ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனியும் 3ஆம் இடம் ரிஷபத்தை பார்க்கிறார். முயற்சியிலே வெற்றிகள், நல்ல மிர்சோரூப வெற்றிகளை பெறுவீர்கள். பொருளாதார உயர்வு, கடன் நிச்சயம் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனி, இதுக்கு முன்னாடி 12ல் சனி. ஆனால் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. நல்ல லாபம் வருங்க. அப்போ கொஞ்சம் கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்க பாருங்க. வட்டி மட்டும் கட்டிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அசலில் கொஞ்சம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். அதை செஞ்சிடுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தினரும் ஆதரவும் இருக்குது. வழக்குகளை வெற்றிகள் இருக்குன்று தொழில் வியாபாரம் பெரிய லாபம். வராத கடன்லாம் வரும். கடன் வரும், அதே மாதிரி கடனையும் அடைப்பீர்கள். வேலையாட்கள் நல்ல வேலை செய்வார்கள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வாரம் என்றே கூறுவேன். அடுத்ததாக உத்தியோகம், நல்ல உயர்வு இருக்குது இந்த வாரம். கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்களே மீனராசி. எல்லோரும் இனிமையாக பழகக்கூடியவர்களும் மீனராசி. அதுதான் மீனத்திற்குரிய சிறப்பே. அப்படி பார்க்கும்போது உத்தியோகத்தில் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாக இந்த வாரம் இருப்பீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருப்போம். நல்ல வேலையை புரிப்பீர்கள். உயரதிகாரம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அனுகூலமான விஸ்வரூப வெற்றி. கலைத்துறை, மீனராசிக்கும் கலைத்துறைக்கும் தொடர்பு இல்லை தான். ஆனால் 5ல் சுக்கிரன் இருக்காரு. நீங்கள் டைரக்டராக வேறு டெக்னீஷியனாகவும் இருக்கலாம். பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலமும் சந்தோஷமும் இருக்கின்றது. அரசியல் சாதகமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பதவியில் எந்த விதம் பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இந்த வாரம் பிரச்சனை எதுவும் இல்லை, வெற்றி தான் இருக்குது. அதாவது அரசியல் தலைவர்களுக்கு. விவசாயம் நல்ல வாரம். மகசூல் அர்த்தம் நல்ல விளைச்சல் இருக்கும். 5ல் சுக்கிரன் இருக்குது, அற்புதமான யோகம். அதில் சந்திராதி யோகத்தில் வர நல்ல லாபத்தை பார்ப்பேன். மொத்தத்தில் தொழில், வியாபாரம், வேலை அவற்றில் பொருளாதாரம். மீனராசிக்கு இந்த வாரம் ஒரு ஜாக்பாட் லக்கி குபேரன் வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எப்படி இருக்கிறது? 2ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு செவ்வாய். அவர் 7ல் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். புதனுடைய வீட்டில் இருக்கார். சனியுடைய பார்வை வேறு. 2ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்களும் கம்முன்னு இருந்தாலே அவங்களே உங்கள் மேலே கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஜென்ம சனி அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாக தான் இருக்கீங்க. இந்த வாரம் பொறுத்தவரை அப்படி இருக்காது. இந்த வாரம் உங்களுடைய அன்பையும் மற்றும் பாசத்தையும் காட்டுவீர்கள். உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ நிச்சயம் அவர்களும் பாசத்தை காட்டக்கூடிய நிலை இருக்கு. அதுக்கு காரணம் சந்திரன் பலமாக இருக்கின்ற வாரம். சந்திராதி யோகம் சிறப்பாக இருக்குன்னா குடும்பத்தில் சந்தோஷம், குறிப்பாக குழந்தைகளால் சந்தோஷம் இருக்குது. 5ல் சுக்கிரன் அற்புதமாக இருக்கார். குழந்தைகளுடைய மகிழ்ச்சியே நம்ம மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த வாரம் சந்தோஷம் உங்களுக்கே. காதல் மிக சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு தான் தெரியுமே உங்கள் ராசி. இப்போலாம் எல்லாருமே முதல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ராசி, அவங்களே டேட்டா போகிறது கேட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்களே. 2 ராசி தான் வரும் ஒரு ராசி ஒரு நாளைக்கு.
ஏதோ ஒரு ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆகையால் மீனராசியில் பிறந்த காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரம். குதூகலம், அன்பு, பாசம் என்ற சகல விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள். உங்களுடைய காதலியோ அல்லது காதலனோ மகிழ்ச்சி உங்களுக்கே. திருமணம் ஜென்ம சனி இருக்கத்தான் போகுது. குரு பலமும் இல்லை, ஆனால் சுக்கிரன் சாதகம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். மீனராசியில் திருமணத்துக்கு வரம் தேடிக்கொண்டு ஆண் பெண் இருவருக்கும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் குட் ப்ரொசீட். அடுத்ததாக காதலி இந்த திருமணம்னா மறுமணம் நடந்தே தீர்வு இருக்கும். ஏன்னா சனியை உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துருப்பார். அப்படி மறுமணம் என்றாலும் உங்களுக்கு 11ஆம் இடம் மறுமணஸ்தானம். அவர் தானே சனி, அவரே ராசியில் உட்காந்துருக்கார், வக்ரமாக வேற இருக்கார். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி வரங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற விருப்பப்படுகின்ற பதிவு செய்யணும்னால் எங்களுடைய நிறுவனமே, எனது நிறுவனமே மேட்ரிமோனி வெப்சைட்டே bharatmatchpoint.com இலவசமாக பதிவு செய்யலாம். ஏன்னா சந்தேகம்னா கீழே இருக்கின்ற அலைபேசியில் என்னை அழைக்கலாம். மொத்தத்தில் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை இந்த வாரம் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. சந்தோஷம், குதூகலம் இருக்கின்றது. மகிழ்ச்சி உங்களுக்கு, எனக்கும் சந்தோஷம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு. சனி, செவ்வாய் இவங்க 2 பேர் தான் இப்போ நமக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்காங்க மீனராசிக்கு. நமக்கு இல்லை, உங்களுக்கு மீனராசிக்கு. காரணம் சனி வக்ரமாக இருக்கா, 7ல் செவ்வாய். 2 பேர் என்ன செய்யலாம்? அனுமன் தான். சனியும் சரி செவ்வாயும் சரி அனுமன் வணங்கும்போது பாதிப்பை தரமாட்டார்கள். தராதா இருந்தாலும் குறைவாக கொடுப்பார்கள். ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் அதை எதிர்கொள்ளக்கூடிய திராணியை கொடுப்பார் அனுமன். அனுமன் இருக்கும்போது சக்தி அதிகரிக்கும். ஆகையால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று அனுமன் ஆலயம் செல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமை சனி பகவானுக்கு சனிக்கிழமையும் போகலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை சனி நீங்கள் அனுமன் ஆலயம் செல்லும்போது அனுமனுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கும். மேலும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். இதுதான் அடிக்கடி எல்லா வாரமும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அதை சேர்ந்து வந்துருக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகையால் செவ்வாய்க்கிழமை என்று அனுமனை ஆரம்பித்தோம். மேலும் இந்த வாரத்தை இப்போது சுக்கிரன் சாதகமாக இருக்கார். அப்படி பார்க்கும்போது சுக்கிரனுடைய பீஜ மந்திரம், லக்ஷ்மி பீஜ மந்திரம், ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம். ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக. எப்படி பீஜ மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள். மகாலட்சுமி பரிபூர்ண அருளை பெற்று சந்தோஷத்தையும் கொடுப்பார். இதுவே சிறப்பு கௌரவம் கூடிய பீஜ மந்திரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அவற்றை செய்வதன் மூலம் லட்சுமியின் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை பெறுவீர்கள். யோகலட்சுமி பரிபூர்ண அருளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6, 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.